ரைட். ஓகே. ஓகேன்னு சொல்லிச்சுன்னா நாங்க கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். ஸோ நாங்க முதல் சொன்ன மாதிரி தான் 2020ஆம் ஆண்டுக்குரிய அப்ளைட் கேள்வி தான் நாங்கள் பார்க்க போறோம். சரியா? 2020ஆம் ஆண்டுக்குரிய அப்ளைட் கேள்வியை வந்து நாங்கள் பார்க்க போறோம். சரியா? ஓகேண்டா ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வியை எடுத்துக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வியை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு பேப்பர்ன்ற ஸ்ட்ரக்சரே தெரியும் என்னன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து முதலாவது வார கேள்வி வந்து ஒரு உந்த காப்பு தத்துவத்தை பேஸ் பண்ணித்தான் எங்களுக்கு வெறும் என்ன கணத்தாக்கல் மொத்தல பேஸ் பண்ணித்தான் எங்களுக்கு கேள்வி தாரது. ஸோ முதலாவது கேள்வியை பார்ப்போம். முதலாவது கேள்வி என்ன சொல்லுதென்றால் ஒவ்வொன்றினதும் திணிவு எம்மாக உள்ள ஏக்கம பி என்னும் இரு துணிக்கைகள் ஒரு ஒப்பமான கிடைத்தளத்தின் மீது நேர்கோட்டில் உள்ளதா? அதாவது என்ன சொல்லுதென்றால் ஒரு ஒப்பமான தளம் வந்து இருக்க போதாம். அந்த ஒப்பமான தளத்துல வந்து எம் துணிவை உள்ள ஏக்கம பி என்னும் இரு துணிக்கைகள் வந்து இருக்குதாம். ஆனால் அந்த துணிக்கைகள் வந்து எதிரெதிர் திசைகள்ல இயங்கிக் கொண்டு நேரடியாக மோதுன்னு சொல்லி சொல்றான். அப்ப என்ன செய்தென்றால் இதுல வந்து ஒரு எம் என்ற துணிக்கை இருக்க போது, அதே நேரம் இன்னொரு துணிக்கை எம் என்றவர் இருக்க போற. இவரை நாங்கள் இப்ப வைக்க போறோம் ஒரு ஏ என்ற துணிக்கை என்று வைக்க போறோம். இவரை நாங்கள் இப்ப வைக்க போறோம் ஒரு பி என்ற துணிக்கை என்று சொல்லி வைக்க போறோம். எங்களுக்கு தெரியும் இந்த ஏ என்ற துணிக்கை இந்த திணிவு எங்களுக்கு தெரியும் எம்ன்னு சொல்லி இருக்கிறான். அதே மாதிரி இந்த பி என்ற துணிக்கை இந்த திணிவு வந்து சிமோல் எம்ன்னு சொல்லி இருக்கிறாங்க. அவன் சொல்றான் என்னன்னா இந்த ஏயும் பியும் வந்து ஒன்றுக்கொண்டு எதிராக இயங்க போகுதாம். அப்ப ஒன்றுக்கொண்டு எதிராக இயங்க போகுது என்றால் இந்த ஏ என்றவர் இந்த திசையில இயங்கிச்சு என்றால் பி என்றவர் எந்த திசையில இயங்க போறார்? இந்த திசையில இயங்க போறார். அதாவது எதிரெதிர் திசையில வந்து இயங்க போகுது. அப்ப அவன் சொல்றான் என்னென்றால் மோதுகைக்கு சற்று முன்னர் வந்து ஏ இன்றையும் பி இன்றையும் வேகங்கள் வந்து ஜூக்கம லெம்டா ஜூன்னு சொல்லி சொல்றான். அப்ப ஏயும் பியும் வந்து மோதுறதுக்கு சற்று முன்னுக்கு இந்த ஏ இந்த வேகம் என்னவாம்? ஜூவாக இருக்க போகுது. பி இந்த வேகம் என்னவாக இருக்க போகுது என்றால் லெம்டா ஜூவாக இருக்க போகுது. அப்ப கேட்கிற கேள்வி என்னென்றால் ஏக்கும் பிக்கும் இடையே ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள மீளவை குணகம். அப்ப ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள மீளவை குணகம் வந்து அரைன்னு சொல்லி சொல்றான். அப்ப மீளமைவு குணகம் வந்து அரைன்னு சொல்லி சொல்றான். எங்கட கேட்கிற கேள்வி என்னென்றால் மோதுகைக்கு சற்று பின்னர் ஏயின் வேகத்தை கண்டு லெம்டா வந்து கிரேட்டர் தேன் 1/3 எனின் ஏயின் திசை இயக்க திசை புறமாற்றப்படத்தக்கதென காட்டுகவாம். புறமாற்றப்படத்தக்கதென காட்டட்டுமா? விளங்குதா? ரைட். ஓகே. அப்ப பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் இங்க ஏ என்ற துணிக்கையும் இருக்க போகுது, இங்க பி என்ற துணிக்கையும் இருக்க போகுது. இந்த ஏ என்ற துணிக்கை இந்த துணிவு எம் ஆகவும் பி என்ற துணிக்கை இந்த துணிவுக்கு எம் ஆகவும் இருக்க போகுது. அதே நேரம் இவர் ஏ என்ற துணிக்கையாகவும் இருக்க போகுது, இவர் பி என்ற துணிக்கையாக இருக்க போகுது. எங்களுக்கு தெரியும் முதலாவது இந்த துணிக்கைகள் வந்து ஒன்றை நோக்கி இயங்க போகுது. ஆகவே இந்த ஏ இந்த வேகம் வந்து யூ ஆகவும் பி இந்த வேகம் என்னவாக இருக்க போகுது? லெம்டா யூ ஆகவும் இருக்க போகுது. இப்ப பிள்ளைகள் இவர் மோதுகை அடைந்த பிறகு வந்து ஏக்கு ஒரு வேகம் பெறப்போகுது, பிக்கு ஒரு வேகம் என்றவர் பெறப்போறாரு. என்ன மோதுகை அடைந்த சற்று பின்னர் ஏக்கு ஒரு வேகம் பெறப்போகுது, பிக்கு ஒரு வேகம் பெறப்போகுது எனக்கு தெரியாது. நான் வைக்க போறேன் இந்த ஏ இந்த வேகத்தை வந்து ஒரு B1 என்று வைக்க போறேன். அதே நேரம் இந்த பி இந்த வேகத்தை நாங்கள் என்ன வைக்க போறோம்? B2 சொல்லி வைக்க போறோம். B2 சொல்லி வைக்க போறோம். எங்களே தெரியாது, நாங்கள் B2 சொல்லி வைக்க போறோம். அவ்வளவுதான். அப்ப பிள்ளைகள் இதுல இருந்து அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா மோதுகைக்கு சற்று பின்னர் ஏயின் வேகம். அப்ப அவன் கேட்கிறான கேட்கலையோ நாங்கள் இந்த உந்த காப்பு தத்துவத்துல வந்து நாங்க முதலாவது என்னத்தை பார்க்கணும்னா எங்களோட கணத்தாக்கும் மொத்தல்லையும் வந்து என்ன சமன்பாட்டை பாவிக்கிறோம் நாங்கள் இந்த ஏக்கும் பிக்கும் அதாவது ஏக்கும் பிக்கும் அந்த மோதிர சந்தர்ப்பத்துல நாங்கள் என்னத்தை பாவிக்க போறோம் என்றால் ஐ சமன் டெல்டா எம்பி என்ற சமன்பாட்டை பாவிக்க போறோம். ஐ சமன் டெல்டா எம்பி என்ற சமன்பாட்டை பாவிக்க போறோம். அதாவது இதன் மீனிங் என்னென்றால் ஆரம்ப உந்தமும் இறுதி உந்தமும் என்னவாக இருக்குமெண்டா ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்க போகுது. அதைத்தான் இது மீன் பண்ண போகுது. அப்ப ஆரம்ப உந்தமும் இறுதி உந்தமும் ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்க போகுது என்றால் எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் உந்தம் என்றவர் வந்து ஒரு காவிக்கணியம். ஆகவே காவிக்கணியம் என்றைக்குள்ள பிள்ளைகள் எங்களுக்கு என்ன தேவை? திசை வந்து நாங்க குறிக்க வேணும். அப்ப திசை குறிக்கல நாங்கள் எந்த திசையை பார்க்க போறோம்டா கிடை திசையை நோக்கி நாங்கள் என்ன செய்யறோம்டா இப்ப குறிக்க போறோம். அப்ப எங்களுக்கு தெரியும் உந்த காப்பு தத்துவத்தை நாங்கள் இப்ப பாவிக்கல ஆரம்ப உந்தம் சமன் இறுதி உந்தமாக இருக்க போகுது. ஆரம்பத்துல எங்களுக்கு என்ன உந்தம் பெறப்போகுது? ஆரம்பத்துல வந்து ஏ இன்ற உந்தத்தை பார்த்தோம்னா எம் இன்டு ஜூன்னு சொல்லி வரப்போகுது. நான் எடுக்கிற திசையில இருக்கிறபடியால் பிளஸ் போட்டுவிட்டேன். அதே நேரம் இந்த பி இன்ற இயக்க திசை வந்து நான் எடுக்கிற திசைக்கு எதிர் திசையில இருக்கிறபடியால நான் மைனஸ்ல போட போறேன். எம் இன்டு லெம்டா ஜூன்னு சொல்லி போட போறேன். ஏனென்றா உந்தம் வந்து நாங்கள் என்ன எழுதுற நாங்கள் எம் இன்டு வி என்று எழுதுற நாங்கள். ஆகவே துணிவு தர வேகம் என்ற அடிப்படையில இப்படி எழுதி கொள்ளலாம். எழுதலாமா இல்லையா? எழுதி கொள்ளலாம். அது சமன் எங்களுக்கு என்னத்துக்கு சமனாக இருக்க போகுது? இறுதி உந்தத்துக்கு சமனாக இருக்க போகுது. எங்களோட இறுதி உந்தத்தை பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் நாங்கள் எடுக்கிற திசையில தான் ரெண்டும் இருக்கிறபடியால நாங்கள் என்ன செய்யலாம்?
எம் இன்டு வி ஒன், அதாவது இறுதி வேகங்கள் ரெண்டையும் வந்து நாங்க இறுதி வேகம் ரெண்டையும் அடிப்படையா வச்சு இறுதி உந்தம் காணைக்குள்ள எம் இன்டு வி ஒன் சக எம் இன்டு வி டூன்னு சொல்லி வரப்போகுது. ரெண்டையும் கூட்டி விட்டோம்டா ஓகே. அப்ப இதுல இருந்து நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள். எல்லா இடம் ஒரு எம்ஐயும் எம்ஐயும் வெட்டினோம் என்றால் அதே நேரம் இந்த இடத்துல இருந்து ஒரு ஜூவை வந்து நாங்கள் பொதுப்படுத்தோம் என்றால் ஜூ இன்டு ஒன் மைனஸ் லெம்டான்றவர் ஜூ இன்டு ஒன் மைனஸ் லெம்டான்றவர் வி ஒன் சக வி டூன்னு சொல்லி வரப்போற வி ஒன் சக வி டூன்னு சொல்லி வரப்போற. இது என்ன நாங்கள் எடுத்த ஒரு சமன்பாடாக இருக்க போகுது. விளங்குதா? ரைட். இன்னொரு சமன்பாடு நாங்கள் என்ன செய்வோம் என்றால் இன்னொரு சமன்பாடு நாங்கள் என்ன செய்யறாங்கன்றா எங்களோட நியூட்டன் பரிசோதனை விதிய பிள்ளைகள் நாங்கள் பாவிக்கிற நாங்கள் நியூட்டனின் பரிசோதனை விதி. நியூட்டனின் பரிசோதனை விதி நியூட்டனின் பரிசோதனை விதியை வந்து நாங்கள் பாவிப்போம். எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் நியூட்டன் பரிசோதனை விதி எங்களுக்கு என்னது சொல்லுத போதென்றால் எங்களோட இறுதி வேகங்கள் அதாவது மோதுகைக்கு பின்னர் இருக்கிற வேகங்கள் ஒண்டி ஒன்று விட்டு விலகிற வேகம் என்றவர் மீளமிக குணகம் தர ஒண்டி ஒன்று நோக்குற வேகத்துக்கு வந்து சமனாக இருக்க போகுது பிள்ளைகள். அப்ப எங்களை பார்த்தோம் என்றால் எங்களை இறுதி வேகத்துல பிள்ளைகள் பாத்தீங்கன்னா ஒண்டி ஒன்று விலத்துற வேகம் பார்க்கிற பிள்ளைகள் பி டூ என்றவர் வந்து விலத்தி போறார். ஆகவே என்ன வரப்போகுது பி டூ என்றவர் பிளஸ்ல வர போறார். ஆனா இந்த பி ஒன் என்றவர் என்ன செய்ய போறார் நோக்கி வர மாதிரி வரப்போகுது. என்ன நோக்கி வரும் விலத்தி போகணும்டா பிள்ளைகள். அது இந்த திசை உண்மையில எப்படி இருக்கும்டா இப்படி திசையில தான் இருக்கணும். மோதுகையின் பின்னர் இப்படி திசையில இருக்கைகளை தான் பிள்ளைகள் விலத்தி போறவர் என்று வர போறார். ஆனா இந்த வி ஒன்ன்றது என்னவா இருக்க போகுது நாங்கள் எடுக்கிற திசைக்கு எதிர் திசையில இருக்கிறபடியால மைனஸ் வி ஒன் என்று வரப்போகுது. விளங்குதா? விலத்தி போற வேகத்தை நாங்கள் இப்ப போட்டு வச்சிருக்கிறோம். அது சமன் என்னத்துக்கு சமனாக இருக்க போகுது மீளமைவு குணகம். மீளமை குணகம் தான் ஏற்கனவே தந்துட்டாங்க அரை என்று சொல்லிட்டாங்க. அரை தர எங்கட ஆரம்ப வேகங்கள் வந்து பிள்ளைகள் ஒண்டி ஒன்று நோக்கி வரணும். அப்ப ஒண்டி ஒன்று நோக்கி வரணும் என்றால் அதிண்ட திசை வந்து எப்படி அமையணும் இந்த திசையில அமைய வேணும். ஆனா எங்கட ஆரம்ப வேகங்கள் வந்து ரெண்டுமே ஒண்டி ஒன்று நோக்கி இருக்கிறபடியால அந்த ஜூவையும் லெம்டா பிளஸ் ஜூவையும் நாங்கள் என்ன செய்து விட்டோம்டா ஓகே கூட்டி விட்டோம்னு சொல்லி சொன்னா ஓகே. ஓமா இல்லையா? ஜூவையும் லெம்டா பிளஸ் ஜூவையும் வந்து கூட்டி விட்டோம்னு சொல்லி சொன்னா ஓகே பிள்ளைகள். அப்ப இதுல இருந்து நாங்க ஒரு ரெண்டாவது சமன்பாட்டை எடுத்தாச்சு. பார்த்தோம்னா இந்த வி டூ மைனஸ் வி ஒன்ன்றவர் பிள்ளைகள் இப்ப சமனாக இருக்க போற ஒரு வேலை செய்யலாம். இந்த இடத்துல இருந்து நாங்க ஒரு ஜூவை வந்து பொதுவெடுத்தோம் என்றால் ஜூவிங்கிள் ட்ரெண்ட் இன்டு ஒன் பிளஸ் லெம்டான்னு சொல்லி வர போற. இது என்னவாக இருக்க போகுது நான் எடுத்த ரெண்டாவது சமன்பாடாக இருக்க போகுது. விளங்குதா? ரைட் ஓகே. எங்களுக்கு கேட்ட கேள்வி பிள்ளைகள் மோதுகைக்கு சற்று பின்னர் ஏ இந்த வேகத்தை காணட்டுமா? மோதுகைக்கு சற்று பின்னர் ஏ இந்த வேகம். அப்ப மோதுகைக்கு சற்று பின்னர் வந்து ஏ இந்த வேகத்தை நான் என்னென்னு வச்சிருக்கிறேன் வி ஒன்னு சொல்லி வச்சிருக்கிறேன். அப்ப நான் காண வேண்டியது இந்த வி ஒன்னைத்தான் காணணும். நான் முதலாவது சமன்பாடும் வச்சிருக்கிறேன் பிள்ளைகள் ரெண்டாவது சமன்பாடும் வச்சிருக்கிறேன். முதலாவது சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடுல இருந்து வி ஒன்னை காணணும் என்றால் ஒன்றிலிருந்து ரெண்டாவது சமன்பாட்டை கழிக்கல பி டூவும் வெட்டுப்படையக்கில்ல வி ஒன்ன்றவர் வரப்போறார். ஆகவே என்ன செய்ய போறோம் முதலாவது சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் நாங்கள் என்ன செய்ய போறோம் முதலாவது சமன்பாடுல இருந்து ரெண்டாவது சமன்பாட்டை என்ன செய்ய போறோம் கழிக்க போறோம். அப்படி கழிக்கல பிள்ளைகள் இந்த பி டூவும் வெட்டப்பட போகுது. வி ஒன்ல இருந்து மைனஸ் வி ஒன்னை வந்து கழிக்கல 2 மடங்கு வி ஒன் வரப்போற 2 மடங்கு வி ஒன் வரப்போற. அது சமன் என்னதுக்கு சமனாக இருக்க போகுது ஜூ இன்டு ஒன் மைனஸ் லெம்டா மைனஸ் ஜூ பை டூ இன்டு ஒன் பிளஸ் லெம்டாண்டு வரப்போகுது வரப்போகுது. அப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள் 2 மடங்கு வி ஒன்னு அப்படியே வச்சுக்கொண்டு ஒரு வேலை செய்யலாம். நாங்கள் இந்த ஜூவால வந்து உள்ளுக்குள்ள பெருக்கி நாங்க சுருக்கணும்னா ஒரு ஹாஃபை வந்து பொது கொடுக்கலாம் போல ஒரு ஹாஃபை வந்து பொது கொடுக்கலாம். அப்படி ஹாஃபை பொது கொடுக்கல பிள்ளைகள் இந்த ரெண்டு இடத்துலயும் இருந்து ஒரு ஜூவையும் வந்து பொது கொடுக்கலாம் போல ஒரு ஜூவையும் பொது கொடுத்தாச்சு. ஆகவே 2 வந்து நான் ஒரு ஹாஃபை வந்து பொது கொடுக்கல. இங்க என்ன பிறக்க போறேன்னா 2 வர போற 2 இன்டு ஒன் மைனஸ் லெம்டா மைனஸ் ஒன் பிளஸ் லெம்டான்னு வர போற. சுருக்குறதா நிலையில சுருக்கி கொள்ளலாம். அப்ப இதுல இருந்து பிள்ளைகள் 2 மடங்கு வி ஒன்ன்றவர் சமனாக இருக்க போற ஜூ பை டூ இன்டு இந்த 2ல இருந்து ஒன்று போனா ஒன்று வரப்போகுது பிள்ளைகள். இந்த 2 லெம்டா மைனஸ் 2 லெம்டால இருந்து மைனஸ் லெம்டா போச்சுண்டா என்ன வரப்போகுது மைனஸ் 3 லெம்டாண்டு வரப்போகுது. அப்ப இதுல இருந்து எங்களை கேட்ட கேள்வி பிள்ளைகள் வி ஒன்னை தான் காண சொல்லி சொன்னவன். ஆகவே வி ஒன்னை கண்டவன்டா என்ன வரப்போகுது இந்த 2 வந்து இங்கால வந்து பிரிபட்டு சென்றால் ஜூ பை ஃபோர் இன்டு ஒன் மைனஸ் 3 லெம்டாவாக இருக்க போகுது. அப்ப எங்களை கேட்ட கேள்வி பிள்ளைகள் ஏ இந்த வேகத்தை தான் காண சொல்லி சொன்னவன். நாங்கள் என்ன செய்தாச்சு ஏ இந்த வேகத்தை கண்டாச்சு. அதுக்கு அடுத்ததா வந்து என்ன கேள்வி இருக்கிறான்டா பிள்ளைகள் லெம்டான்றவர் வந்து ஒன்றிங்கள் மூன்றிலும் பார்க்க பெரிதாக இருக்கும்னு சொல்லி சொன்னால் ஏ இந்த இயக்க திசை புறமாற்றப்படத்தக்கதென காட்டட்டுமா அப்ப
எங்களுக்கு ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்கு பிள்ளைகள், லெம்டான்றவர் வந்து ஒண்டிங்கள் மூன்றிலும் பார்க்க பெருசாக இருக்கணும். அப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்டா, எங்கட கண்டிஷனை ரிவர்ஸ்ல பார்க்க போறோம். அதாவது ரிவர்ஸ்ல பார்க்க போறோம்டா பிள்ளைகள், ஏன்ற இயக்க திசை வந்து புறமாற்றத்தக்கதுன்னு சொல்லி சொன்னால், நாங்க பாத்தீங்கன்னா இந்த ஏன்ற ஆரம்ப திசையை பாத்தீங்கன்னாலும் கிடை திசையில வலப்பக்கத்தை நோக்கி இருக்குது. ஏன்ற இறுதி வேகத்தை பாத்தீங்கன்னாலும் நாங்கள் எடுக்கிற திசையிலேயே இருக்க போகுது. அதாவது ஆரம்பத்துல என்ன திசையில இருந்ததோ அதே திசையிலேயே இருக்க போகுது. அப்ப நாங்கள் இப்ப எடுக்க போறோம், ஏன்ற திசை வந்து புறமாற்றப்பட போகுதுன்னு எடுக்க போறோம். அப்ப நாங்க ஒரு கண்டிஷன் வந்து போட போறோம் பிள்ளைகள், ஏயின் திசை புறமாற்றப்படுமெனின், ஏயின் திசை புறமாற்றப்படுமெனின். அப்ப சொல்லுங்க, ஏன்ற திசை வந்து புறமாற்றப்படுமெனின் இந்த V1 என்றவர் எங்களுக்கு என்னவா வர போறார்? V1 என்றவர் லெஸ் தேன் நோடாக இருக்க போகுது பிள்ளைகள். V1 வந்து நாங்க கண்டுட்டோம். அந்த கண்ட V1 வந்து இப்ப எங்களுக்கு என்னவாக வர போகுது என்றால் லெஸ் தேன் நோடாக இருக்க போகுது. பூஜ்ஜியத்திலும் பார்க்க சின்னனாக இருக்க போகுது. திசை அடிப்படையில பார்க்கல V1 என்றவர் எங்களுக்கு என்னவாக இருக்க போகுது? பூஜ்ஜியத்திலும் பார்க்க சின்னனாக இருக்க போகுது. அப்ப இதுல இருந்து பிள்ளைகள் ஜூக்கு அந்த V1க்கு பதிலாக நாங்க கண்ட பெருமானத்தை இங்க கொண்டு வந்து போட்டோம் என்றால் ஜூ பை ஃபோர் இன்டு 1 - 3 lambda 1 - 3 lambdaன்றவர் கிரேட் தான் சாரி லெஸ் தேன் நோடாக இருக்க போகுது. அப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள், ஜூ என்றவர் வந்து ஒரு நாளும் பிள்ளைகள் ஜீரோவாக இருக்காது. ஆகவே கட்டாயம் ஜீரோவாக இருக்க போற பிள்ளைகள் இந்த 1 - 3 lambdaன்றவர் தான் ஜீரோவாக இருக்க போகுது. இதுல இருந்து பிள்ளைகள் நாங்கள் லெம்டாவை எழுவாய் மாற்றம் செய்தோம் என்றால் என்னென்று வரப்போகுது? ஒண்டிங்கள் மூன்று என்று சொல்லி வரப்போகுது. அப்ப இதைத்தான் எங்களுக்கு காட்ட சொல்லி சொன்னவன். அப்ப லெம்டான்றவர் வந்து பிள்ளைகள் ஒண்டிங்கள் மூன்றிலும் பார்க்க பெரிதாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் ஏன்ற திசை வந்து புறமாற்றப்படும் என்று காட்டட்டுமா? நாங்கள் ரிவர்ஸ்ல எடுத்து கொடுத்திருக்கிறோம். ஏன்ற திசை வந்து புறமாற்றப்படும் என்று சொல்லி காட்டி எடுத்து போட்டு எங்கட கண்டிஷனை வந்து நாங்கள் கொடுத்தாச்சு. ஆகவே நாங்கள் இப்ப சொல்லலாமா சொல்லிடாதா? சொல்லிக் கொள்ளலாம். என்னன்னு சொல்லலாம்? லெம்டா என்றவர் வந்து ஒண்டிங்கள் மூன்றிலும் பார்க்க பெரிதாக இருக்குமெனின் ஆக ஏயின் திசை என்ன செய்ய போகுது? புறமாற்றப்படும். ஏயின் திசை புறமாற்றப்படும். விளங்குதா? அப்ப சின்ன கேள்வி உண்டு என்ன? அப்ப உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், எங்கட கணத்தாக்கலும் மொத்தலும் என்ற பாட சப்ஜெக்ட் எடுத்தோம்டா, கணத்தாக்கலும் மொத்தலும் என்ற பாட சப்ஜெக்ட் எடுத்தோம்டா, ரெண்டு சமன்பாட்டை நாங்கள் பாவிக்க போறோம். ஒன்று ஒரு உந்த காப்பு தத்துவத்தை பாவிக்க போறோம். இன்னொரு சமன்பாடு வந்து நியூட்டன் பரிசோதனை விதி. ஆக ரெண்டு சமன்பாட்டை பயன்படுத்தி தான் இங்க முதலாவது கேள்வி வரப்போகுது. ஆகவே இலகுவா வந்து அணுகக்கூடிய மாதிரி இருக்கு என்ன. அதை விட எங்களோட திசைகளை வந்து பிள்ளைகள் நாங்கள் சரியான முறையில நாங்கள் குறிச்சு வடிவா செய்துட்டு போனோம்டா ஈஸியா வந்து ஆன்சர் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. விளங்குதா? ரைட். ஓகேண்டா ஒரு கன்வெர்ட் பண்ணி போட்டு ஓகேண்டா ஒரு கன்வெர்ட் பண்ணி போட்டு ஒரு மெசேஜ் ஒண்ணு போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வி போய்கொள்வோம். சரியா? ரைட். ஓகேயா? ஓகேண்டா நாங்க அடுத்த கேள்வி போய்கொள்வோம். சரியா? ஓகேன்னு சொல்லி சொன்னா நாங்கள் அடுத்த கேள்வி போய்கொள்வோம். ஓகேண்டா அடுத்த கேள்வி போய்கொள்வோம். ரைட். ஓகே. ஓகேண்டா ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். எங்களோட ரெண்டாவது கேள்வி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் ஒரு எரியத்தை மையமா வச்சுதான் எங்களுக்கு கேள்வி வாரது. இந்த ரெண்டாவது கேள்வி எப்பவுமே ஒரு எரியம் அல்லது ஒரு வேக நேர விரைவு ரெண்டுல ஏதாவது ஒன்றை பேஸ் பண்ணித்தான் எங்களுக்கு கேள்வி வாரது பார்ப்போம். எங்களுக்கு ஒரு படமும் தந்திருக்கிறாங்க. அந்த படத்தை பார்த்த மாட்டாங்க. படமும் பார்ப்போம். படத்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு கிடைத்தறி ஒன்று இருக்க போகுது. அதை விட ஒரு வளைந்த இதுல வந்து தந்திருக்கிறாங்க. ஒரு பார்ப்போம். சரியா? கேள்வியை பார்த்தோம்னா எங்களுக்கு ஒரு ஐடியா வந்து விளங்கும். ஓகே இருக்கட்டும். அப்ப கேள்வியை பார்ப்போம். கேள்வி என்ன சொல்றாங்கடா பிள்ளைகள், ஒரு துணிக்கை ஒரு கிடைநிலத்தின் மீது உள்ள ஒரு புள்ளி ஓவிலிருந்து, அப்ப இதுதான் எங்கட கிடைநிலமாக இருக்க போகுது. இவர்தான் எங்கட கிடைநிலமாக இருக்க போகுதா.
அந்த கிடைநிலத்துல இருக்கிற புள்ளி தான் ஓ என்ற புள்ளின்னு சொல்றாங்க. இவர் வந்து அந்த ஓ என்ற புள்ளியாக இருக்க போகுது. அந்த ஓ என்ற புள்ளியுடன் கிடையுடன் கோணம் அல்பாவில் தொடங்க. அப்ப கிடையோட வந்து பிள்ளைகள் அல்பான்ற கோணத்தை ஆக்க போகுது. அப்ப கிடையோட என்ன கோணத்தை ஆக்க போகுது? ஒரு அல்பான்ற கோணத்தோட ஆரம்ப வேகம் ஜூ வர்க்கமூலம் 2G ஆக இருக்கத்தக்கனவா வந்து எறிய போறானாம். அப்ப ஒரு கிடை வேகம் வந்து கிடையோட அல்பா கோணம் ஆக்கக்கூடிய மாதிரி எங்கட ஜூ என்ற வேகம் என்றைகள் அவன் தந்திருக்கிறான். அந்த ஜூ என்ற வேகம் வர்க்க மூலத்துக்குள்ள 2G ஆக இருக்கத்தக்கனவா வந்து என்ன செய்யறான்டா எறிய போறானா. அப்படி எறியக்க பிள்ளைகள் துணிக்கை ஓவிலிருந்து ஒரு கிடைத்தூரம் ஏயில் இருக்கும் உயரம் 3A நாளை கொண்ட ஒரு நிலைக்குத்து சுவருக்கு மட்டுமட்டாக மேலே செல்லுதாம். அப்ப என்ன சொல்லுதான் என்றால் எங்களுக்கு இந்த இடத்துல எங்களுக்கு என்ன வரப்போகுதுண்டா பிள்ளைகள், ஒரு சுவர் ஒன்று இருக்க போகுதா. அப்ப இந்த இடத்துல வந்து என்ன செய்ய போகுதுண்டா ஒரு சுவர் ஒன்று இருக்க போகுது. அப்ப நாங்க பந்தை வந்து இப்படியே எறிய போறோம். அந்த பந்தை வந்து அப்படியே எரிஞ்சு கொண்டு கேட்கல, இப்படியே பயணிச்சு கொண்டு போயிக்கல. இந்த சுவரை என்ன செய்ய போகுதுண்டா மட்டுமட்டாக தாண்டி கொண்டு போகுது. மட்டுமட்டாக தாண்டி கொண்டு போயிக்கல. அவன் சொல்லி இருக்கிறான் இந்த சுவரின் உயரத்தை பிள்ளைகள் சொல்லி இருக்கிறான் என்னன்னா 3A 4 சொல்லி சொல்றான். அப்ப இவரின் உயரம் வந்து 3A 4 இருக்க போகுது. சுவரின் உயரம் 3A 4 இருக்க போகுதா. அதே நேரம் பிள்ளைகள் அந்த எறிகிற தூரத்தில இருந்து சுவருக்கான கிடைத்தூரத்தை சொல்றான் ஏ என்று சொல்லி சொல்ல போறான். விளங்குதா? அப்ப மட்டுமட்டாக செல்லிக்குள்ள பிள்ளைகள் எங்களை கேட்கிற கேள்வி என்ன கேள்வி கேட்கிறான்டால் செக் வர்க்கம் அல்பா -4 மடங்கு டேன் அல்பா சக 3 சமன் 0 சொல்லி காட்டட்டுமா. விளங்குதா? அப்ப நாங்க வளமையாவே என்ன பாவிக்கிறோம், நாங்க இந்த ஓ என்ற புள்ளி பிள்ளைகள் இந்த சுவரை வந்து என்ன செய்யுதுன்னா மட்டுமட்டாக தாண்ட போகுது. அப்ப அந்த மட்டுமட்டா தாண்ட இந்த புள்ளியை நான் இப்ப வைக்க போறேன், ஒரு ஏ என்று சொல்லி வைக்க போறேன். விளங்குதா? ஏ என்று சொல்லி வைக்க போறேன். எங்களுக்கு தெரியாத பிள்ளைகள் இப்ப இந்த ஏ என்ற இடத்தை வந்து என்ன வேகத்துல வந்து அடிக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள். இவர் ஆரம்பத்தில் டி சமன் நோடு என்ற நேரத்துல வந்து எறிய வலிக்கிற அதே நேரத்துல இந்த ஏ என்ற புள்ளிய வந்து மட்டுமட்டாக அடையக்கல அவரின் நேரத்தை நாங்கள் வச்சு கொள்ளலாம். ஒரு T1 என்ற நேரம் என்று சொல்லி வைக்கலாமா, வைக்கலாதா? வச்சு கொள்ளலாம். அப்படி வைக்கல பிள்ளைகள் எங்களுக்கு கேட்கிற கேள்வி ஒரே ஒரு தொடர்பு தான் கேட்கிறாங்க. அப்ப அந்த தொடர்பு காண்றதுக்கு பிள்ளைகள் நாங்கள் 2 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று கிடைத்தூரம் தந்திருக்கிறாங்க, இன்னொன்று நிலைக்குத்து தூரம் தந்திருக்கிறாங்க. ஓமா இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த பந்து வந்து பிள்ளைகள் எறியக்கில்ல, இவர் என்ன இயக்கத்தின் எறிய போறாருன்னா ஒரு நிலைக்குத்து இயக்கம், அதாவது புவியீர்ப்பின்கள்ல இவர் இயங்க போறார். ஆகவே கீழ் நோக்கி ஒரு புவியீர்ப்பு ஆர்முடுவர் ஒரு G என்றவர் கீழ் நோக்கி இருக்க போகுது. அப்ப நாங்கள் 2 வேலை தான் செய்ய போறோம். ஓயிலிருந்து ஏக்கி எங்களுக்கு நிலைக்குத்து தூரமும் தெரியும், கிடைத்தூரமும் தெரியும். ஆகவே நிலைக்குத்து தூரம் சார்பாண்ட மேல் நோக்கி ஓயிலிருந்து ஏக்கி மேல் நோக்கி எங்களுக்கு ஆரம்ப வேகம் தெரியும், நேரமும் தெரியும் என்றபடியால என்ன சமன்பாட்டை பாவிச்சு கொள்ளலாம்? எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கேர்ட் என்ற சமன்பாட்டை பாவிச்சு கொள்ளலாம் பிள்ளைகள். ஹாஃப் ஏடி ஸ்கேர்ட் என்ற சமன்பாட்டை பாவிச்சு கொள்ளலாம். அப்படி பாவிக்கிற பிள்ளைகள் எஸ்ஸுக்கு பதிலாக என்ன பிரமாணம் பெறப்போகுது? ஓயிலிருந்து ஏகான இவர் பயணித்த நிலைக்குத்து தூரம் பெறப்போற. நிலைக்குத்து தூரம் எவ்வளவு? அதான் அந்த சுவரின் உயரமாக இருக்க போகுது. எவ்வளவாக இருக்க போகுது? 3A 4 இருக்க போகுதா? 3A 4 இருக்க போகுது. இவருக்குரிய நிலைக்குத்து வேகம் என்ன? இவர் வந்து அல்பா என்ற சாய்வில தான் பிள்ளைகள் ஜூ என்ற வேகத்தில் எறிய போறான். ஆகவே நீங்கள் இவரை ஒன்றுக்கொண்டு செங்குத்தான கூறாக்கைகள்ல பிள்ளைகள், இவரை ஒன்றுக்கொண்டு செங்குத்தான கூறாக்கைகள்ல நாங்க கிடையா பிரிக்கைகள் என்னன்னு வரப்போகுது? ஜூ கொஸ் அல்பாண்டு வரப்போகுது. நிலைக்குத்தாக பிரிக்கைகள் என்னன்னு வரப்போகுது? ஜூ சைன் அல்பாண்டு வரப்போகுது. எங்களுக்கு என்ன தேவை? நிலைக்குத்து வேகம் தான் தேவை. ஆகவே ஜூக்கு பதிலாக நாங்கள் என்னத்தை போட போறோம்? ஜூ சைன் அல்பாவை போட்டு கொள்ள போறோம். அப்ப ஜூ சைன் அல்பா இன்டு டி என்று சொல்லி வர போற சக அரை மடங்கு ஏடி வர்க்கம். அப்ப நான் எடுக்கிறது பிள்ளைகள் கீழே இருந்து மேல் நோக்கி எடுக்கிறேன். புவியீர்ப்பு ஏர்முடுதல் வந்து மேல இருந்து கீழே இருக்கிறபடியால ஏ என்ற இடத்துல என்ன வரப்போகுது? மைனஸ் ஜி என்று வரப்போறார். ஆகவே முன்னுக்கு ஒரு மைனஸை போட்டோம் என்றால் மைனஸ் ஹாஃப் இன்டு ஜிடி ஸ்கேர் சொல்லி ஒரு சமன்பாட்டை எங்களால எடுத்துக்கொள்ள இயலாதா? எடுத்துக்கொள்ள இயலும். அப்ப இந்த ஒரு சமன்பாட்டை வந்து நான் இப்ப எடுத்தாச்சு, இருக்கட்டும். இதே சமன்பாட்ட பிள்ளைகள் நாங்க கிடையாவும் பாவிக்கலாமா இல்லையா? ஏனென்றா இதற்கு கிடையாக இயங்கிய தூரமும் தெரியும் பிள்ளைகள். ஆகவே ஓயிலிருந்து ஏக்கி கிடையாக நாங்கள் ஒரு சமன்பாட்டை பாவிக்க போறோம். என்ன சமன்பாடு? எஸ் சமன் ஜூடி. எங்களுக்கு தெரியும் ஓயிலிருந்து ஏக்கி போகிற பிள்ளைகள் கிடையாக எங்களுக்கு ஒரு ஏர் முடுகலும் இல்ல.
எங்களுக்கு புவியீர்ப்பு ஏர்முடுகள் மட்டும்தான் இருக்க போற, கிடையாக எந்த ஒரு ஏர்முடுகளும் இல்லாதபடியால நாங்கள் டிரெக்டாக SMNUT என்ற சமன்பாட்டை பாவிச்சு கொள்ளலாம். அப்படி பாவிக்கல பிள்ளைகள் ஓயில இருந்து ஏ காண கிடையாக பயணித்த தூரம் எவ்வளவு? ஏ ஆக இருக்க போகுது. கிடைவேகம் எங்களுக்கு என்னவாக இருக்க போகுது? அதைத்தான் நாங்கள் பிரிச்சு நாங்கள் ஜூகோசல்ஃபாவாக இருக்க போகுது இன்டு டீயா இருக்க போகுது, டீயாக இருக்க போகுது. எங்களோட ஆன்சரை பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எந்த ஒரு இடத்துலயும் வந்து டி என்றவர் இல்ல. அப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம். இந்த சமன்பாடுல இருந்து டீயை வந்து நாங்கள் எழுவாய் மாற்றம் செய்தோம்னா என்னன்னு வர போகுது? ஏ இன்கு ஜூகோசல்ஃபா, ஏ இன்கு ஜூகோசல்ஃபான்னு வர போற. அப்ப பாத்தீங்கன்னா எங்கட ஆன்சரை பாத்தீங்கன்னா டி என்றவர் வரக்கூடாது. ஆகவே மேலே இருக்கிற ஸ்டார் என்ற சமன்பாடுல போயிட்டு டீக்கு பதிலாக இவரை பிரதியிடலாமா? பிரதியிடலாதா? பிரதியிட்டுக் கொள்ளலாம். அப்படி பிரதியிடக்கல பிள்ளைகள் 3a 4 என்றவர் வர போற. அது சமன் என்னென்னு வரப்போகுது? ஜூ சைன் அல்பா. எங்களே தெரியும் பிள்ளைகள், ஜூக்கு பதிலாக எங்களுக்கு தெரியும். ஜூக்கு பதிலாக நாங்கள் கண்டு வச்சிருக்கிறோம் வர்க்க மூலத்துக்குள்ள வந்து 2ag என்று கண்டு வச்சிருக்கிறோம். இருக்கட்டும், அதை வந்து நாங்க பிறகு பயன்படுத்திக் கொள்வோம். இங்க ஜூ இருக்க போற. அதை விட பாத்தீங்கன்னா ஒரு சைன் அல்பா இருக்க போகுது. டீக்கு பதிலாக நாங்கள் என்னத்தை பிரதியிட போறோம்? ஏ இன்கு ஜூகோஸ் அல்பாவை பிரதியிட போறோம். ஏ இன்கு ஜூகோஸ் அல்பாவை பிரதியிட போறோம். அதை விட பாத்தீங்கன்னா மைனஸ் ஜி இன்டு டீக்கு பதிலாக என்னதை பிரதியிட போறோம்? ஏ இன்கு ஜூகோஸ் அல்பாவை பிரதியிட போறோம். ஏ இன்கு ஜூகோஸ் அல்பா அதை பிரதியிட போறோம். அதுக்கு எங்களுக்கு என்ன இருக்க போகுது? ஒரு வர்க்கம் ஒன்று இருக்க போற. அப்ப நாங்க சுருக்குறது மட்டும்தான் பிள்ளைகள் வேலை. பாத்தீங்கன்னா இங்க ஒரு 3a 4 என்றவர் இருக்க போற. அது சமன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜூவும் வந்து பிள்ளைகள் வெட்டுப்பட போகுது. ஜூவும் வெட்டுப்பட போகுது. வெட்டுப்பட்டு சென்றால் ஏ இன்டு சைன் அல்பாவிங்கள் கொஸ் அல்பாவை நாங்கள் என்ன படிச்சினாங்க? tan அல்பான்னு பாத்துனாங்க. ஆகவே ஏ tan அல்பான்னு வரப்போகுது. விளங்குதா? அதை விட பாத்தீங்கன்னா பிள்ளைகள் மைனஸ் ஹாஃப் இன்டு ஜி ஏ இந்த வர்க்கம் என்ன? ஏ வர்க்கம் என்று வரப்போகுது. ஏ வர்க்கம் என்று வரப்போகுது. இப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள். இந்த ஜூக்கு பதிலாக நாங்கள் ஒரு வேலை செய்யலாம். இந்த தனித்தனியா நாங்க வர்க்கம் எடுக்கல. ஜூ வர்க்கம் என்று வரப்போகுது. அந்த ஜூ வர்க்கத்துக்கு பதிலாக நாங்க போட்டுக்கொள்ளலாம். ஜூவைத்தான் நாங்க கண்டு வச்சிருக்கோம் என்னண்டு வர்க்கம் மூலம் 2ag என்று கண்டு வச்சிருக்கோம். ஆகவே ஜூ வர்க்கம் எங்களுக்கு என்னவாக இருக்கும் என்றால் 2ag ஆக இருக்க போகுது. 2ag ஆக இருக்க போகுது பிள்ளைகள். அதை விட பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒண்டிங்கள் கொஸ் வர்க்கம் அல்பா இருக்க போறார். அந்த கொஸ் வர்க்கம் அல்பாக்கு பதிலாக நாங்கள் என்னத்தை போட்டுக்கொள்ளலாம்? நாங்கள் டைரக்டாக செக் வர்க்கம் அல்பாவை போட்டுக்கொள்ளலாம். ஏன்னா எங்களோட ஆன்சர்ல செக் வர்க்கம் அல்பான்றவர் தான் இருக்க போற. அப்ப நாங்கள் செய்ய வேண்டிய முழுக்க சின்ன ஒரு சுருக்கல் நாங்கள் செய்ய போறோம். ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள். நாங்கள் எல்லா இடத்திலையும் ஒரு ஏ வெட்டி கொள்ளலாம். ஏன்னா இங்க ஒரு ஏ வெட்டிக்கல, இங்க ஒரு ஏ என்ற இல்லாம போற. அதே நேரம் எல்லா இடத்திலையும் ஒரு ஏ வெட்டி கொள்ளலாம். அதே நேரம் பிள்ளைகள் இந்த ஜியும் வெட்டப்பட போகுது. அதே நேரம் எல்லா இடத்திலையும் நாங்கள் ஒரு 4ஆலையும் பெருக்கினோம் என்றால் எங்கள் சமன்பாடு இப்ப என்ன வரப்போகுது? 3 மடங்கு சமன்பாடு என்ன வரப்போகுது? ஏ எல்லாம் வெட்டுப்படைக்கல 3 சமன். நான் இவரை 4ஆல பிரிக்கல ஏ என்றவர் வெட்டுப்படைக்கிற பிள்ளைகள் 4 மடங்கு tan அல்பான்னு வரப்போகுது. 4 tan அல்பான்னு வரப்போற. அதே நேரம் இந்த 2 4 அந்த 4 வெட்டுப்படைக்கல அது வெட்டுப்பட்டு போயிடும். மேல எங்களுக்கு மிஞ்ச போறவர் வந்து தனிய செக் வர்க்கம் அல்பான்றவர் மட்டும்தான் இருக்க போற. செக் வர்க்கம் அல்பான்றவர் மட்டும்தான் மிஞ்ச போற. விளங்குதா? அப்ப எங்களை காட்ட வேண்டிய வடிவம் வந்துட்டு பிள்ளைகள் எல்லாம் ஒரே ஒரு பக்கத்துல இருக்கு. ஆகவே எல்லாத்தையும் நாங்க ஒரு பக்கம் கொண்டு போனோம்னா இப்ப என்ன வரப்போகுது? செக் வர்க்கம் அல்பா மைனஸ் 4 tan அல்பா செக் வர்க்கம் அல்பா மைனஸ் 4 tan அல்பா. இந்த 3 பிளஸ் ஆக இருக்க போற. பிளஸ் 3 சமன் 0 வரப்போகுது. பிளஸ் 0 சொல்லி வரப்போகுது. இதைத்தானே காட்டி சொல்லி சொன்னவன் காட்டியாச்சு. விளங்குதா? சின்ன வேலை உண்டு என்ன. அப்ப நாங்கள் எரியத்தை நாங்கள் பாவிக்கிற பிள்ளைகள் தகுந்த சமன்பாட்டை வந்து பிள்ளைகள் நாங்கள் பாவிச்சு விட்டோம்டா ஓகே. என்ன ஏன் நாங்கள் இந்த தகுந்த சமன்பாட்டை பாவிச்சு நாங்கள் இங்க வந்து உயரத்தை பற்றியும் கதைக்கிறாங்க, கிடையான தூரத்தை பற்றியும் கதைக்கிறாங்க. ஆகவே தூரங்கள் வரணும் என்றால் கட்டாயம் S7UT பிளஸ் half AT square என்ற சமன்பாட்டை பாவிக்கணும். அதே நேரம் S7UT என்ற சமன்பாட்டை பாவிச்சு எங்களோட ஆன்சரை எடுத்து கொடுத்த வேண்டா. ஓகே இல்லையா? ஓகே ரைட். ஓகே. அப்ப எங்களுக்கு என்ன செய்யட்டோம்னா இப்ப காட்ட வேண்டிய வடிவத்தை பிள்ளைகள் நாங்கள் இப்ப காட்டியாச்சு. ஓமா இல்லையா? ரைட். ஓகே. இதுல இருந்து என்ன கேள்வி கேட்கிறான்னா அல்பாவை வந்து tan inverse 2 சொல்லி காட்டட்டுமா? அல்பாவை வந்து tan inverse 2 சொல்லி காட்டட்டுமா பிள்ளைகள்? அவ பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியுது பிள்ளைகள். இங்க நாங்க சமன்பாடு ஒன்று எடுத்து வச்சிருக்கிறோம். செக் வர்க்கம் அல்பா வடிவா கவனிக்கணும். செக் வர்க்கம் அல்பா மைனஸ் 4 மடங்கு tan அல்பா சக 3 பிள்ளைகள் 0வாக இருக்க போகுது. அப்ப இந்த வடிவத்தை பாத்தீங்கன்னா எங்களுக்கு அல்பாவை நாங்க காணணும்டா பிள்ளைகள். இவரை பாத்தீங்கன்னா ஒரு இருபடி சமன்பாடு என்ற வடிவத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பாத்தீங்கன்னா இங்க செக் வர்க்கம் அல்பா இருக்குது, tan அல்பான்றவர் இருக்கிறார்.
அப்ப இதுல இருந்து கேரணிக்கு நாங்கள் போகணும் என்றால் டிரெக்டா போயிலுமா இல்ல. அப்ப எங்களுக்கு ஒரு இருபடி சமன்பாடு ஒன்று வரணும்டா பிள்ளைகள். இந்த இடத்துல tan அல்பாக இருக்குமா இருந்தால் இங்கால இடத்துல எங்களுக்கு என்ன தேவை? tan வர்க்கம் அல்பான்றவர் தேவை. அப்பதான் ஒரு இருபடி சமன்பாடு என்ற வடிவத்துல வரும். அப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள். இந்த செக் வர்க்கம் அல்பாவை tan வர்க்கம் அல்பாவில கதைக்கலாமா கதைக்கலாதா? கதைச்சு கொள்ளலாம். அப்ப கதைக்கே இல்ல. செக் வர்க்கம் அல்பாவை நாங்க போட்டுக் கொள்ளலாம் பிள்ளைகள். படிச்ச நாங்கள் 1 plus tan squared alpha 1 plus tan squared alpha is equal to sec squared alpha. ஆகவே 1 plus tan squared alpha என்ற sec squared alphaக்கு சமனாக இருக்க போற. அதை விட பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ் tan alpha என்ற வரப்போகுது. அதை விட பாத்தீங்கன்னா ஒரு 3 சமன் 0 என்று வரப்போகுது. அப்ப இதுல இருந்து நாங்க இப்போ ஒரு சமன்பாட்டை எடுத்துக்கொள்ளலாம் பிள்ளைகள். tan வர்க்கம் alpha இங்க ஒரு 1 இருக்க போகுது. அதை விட பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ் 4 tan alpha இருக்க போற. அதை விட பாத்தீங்கன்னா இங்க இந்த ஒன்றையும் மூண்டையும் கூட்டினோம்னா என்ன வரப்போகுது? ஒரு 4 வர போறார். இப்ப பாருங்க, இவரை பாத்தீங்கன்னா ஒரு இருபடி சமன்பாடுன்ற வடிவத்துல இருக்கு. இவரை வந்து நாங்க இப்ப கேரணிப்படுத்தலாம். கேரணிப்படுத்தினோம்னா இவருக்குரிய கேரணி என்ன வரப்போகுது? tan alpha minus 2 tan alpha minus 2 முழுவதின் வர்க்கத்தை வந்து இப்படி போட்டுக்கொள்ளலாம். போடலாமா இல்லையா? அப்ப tan alpha minus 2 முழுவதின் வர்க்கம் சமன் 0ன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் tan alpha is equal to என்னவாக வரப்போகுது? 2 ஆக வரப்போகுது. 2 வரப்போகுது. எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் அல்பான்றவர் பிள்ளைகள் கட்டாயம் ஒரு நேர்க்கணியம். அல்பான்றவர் பிள்ளைகள் கட்டாயம் ஒரு நேர்க்கணியம். ஏனென்றா அவன் தந்திருக்கிறான். அல்பான்ற ரேஞ்ச் வந்து எங்களுக்கு என்னவாக இருக்க போகுது? 0க்கும் π/2க்கும் இடையில தான் இருக்க போதாம். ஆகவே tan அல்பாக்குரிய அல்பான்றவர் வந்து நேர்பெருமானத்தை எடுக்கிறபடியால நாங்க டிரெக்டாவே அல்பாக்கு என்ன செய்து கொள்ளலாம்? இன்வெர்ஸ் எடுத்துக்கொண்டோம் என்றால் அப்ப இன்வெர்ஸ் எடுக்க எங்களுக்கு என்ன வரப்போகுது? அல்பா இஸ் ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் 2 என்று வரப்போகுது. அப்ப இதைத்தான் எங்களுக்கு காட்ட சொல்லி சொன்னவன். அப்ப மேலே இருக்கிற முடிவில இருந்து அல்பா வந்து எங்களுக்கு காண சொல்லி சொன்னவன் நாங்கள் இப்ப கண்டாச்சு. விளங்குதா? ரைட், விளங்குதா? அப்ப கேள்வி வந்து சின்ன கேள்வி வந்து நாங்கள் தகுந்த சமன்பாடுகளை பயன்படுத்தி செய்துட்டு போனோம்டா ஓகே. அப்ப 2வது கேள்வி எங்களுக்கு எப்படி வரும்டா பிள்ளைகள்? ஒன்று பிடி கிராஃப்ல வரும் அல்லது எரியத்துல வரும். அந்த 2 இதையும் வந்து நாங்கள் சமன்பாடுகளை பயன்படுத்தி தீர்க்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு வரும். நாங்கள் தகுந்த சமன்பாடுகளை பிள்ளைகள் நாங்கள் இந்த இடத்துல பயன்படுத்த வேண்டி வரும். என்ன ஓமா இல்லையா? ரைட், ஓகேன்னு சொல்லி சொன்னா இதற்கா நோட் பண்ணி கொண்டாலும் ஓகே, இல்லாட்டி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஒரு மெசேஜ் ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. 3வது கேள்வியை பார்த்துக்கொள்ளும். சரியா? 3வது கேள்வியை பார்த்துக்கொள்ளும். ரைட், இந்த 2வது கேள்வி வந்து உங்களுக்கு ஓகே பிள்ளைகள்? 2வது கேள்வி, இந்த 2வது கேள்வி ஓகே போட்டுக்கொள்ளுங்க பார்ப்போம். அடுத்த கேள்வி பார்ப்போம். 2வது கேள்வி ஓகேன்னு சொல்லி சொன்னா ஒரு மெசேஜ் ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வியை பார்ப்போம். ரைட், ஓகே. ஓகேண்டா பிள்ளைகள், அடுத்தது 3வது கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க. 3வது கேள்வியை பார்ப்போம். சரியா? 3வது கேள்வியை பார்ப்போம். 3வது கேள்வி பிள்ளைகள் உங்களுக்கு என்னத்தை பேஸ் பண்ணி வருமென்றா இந்த கப்பி கேள்விகளோட தான் எங்களுக்கு கேள்வி வரப்போகுது. கப்பிகளோட தொடர்பாக தான் எங்களுக்கு கேள்வி வரப்போகுது. சோ அதை இருக்கா நாங்கள் பார்ப்போம். சரியா? கப்பிகளோட தொடர்பாக தான் பிள்ளைகள் எங்களுக்கு கேள்வி வாரது. நாங்கள் அதை இருக்கா பார்ப்போம். அதாவது நியூட்டன் விதிகளை வந்து வாய்ப்பு பார்க்கிற மாதிரி தான் எங்களுக்கு கேள்வி வார. நியூட்டன் விதி எப்படி என்று இல்லை, அந்த கப்பிகள் தொடர்பான அந்த கணத்தாக்குகள் அதுகளை வந்து பேஸ் பண்ணித்தான் வாரது. ஓகே, 3வது கேள்வியை பார்த்துக்கொள்வோம். அப்ப 3வது கேள்வியில வந்து பிள்ளைகள் ஒரு படம் ஒன்று தந்திருக்கிறான். அந்த படத்தை வந்து நாங்க முதல்ல கீறிக்கொள்வோம். படத்தை கீறினோம்னு சொல்லி சொன்னால் இப்படி வரப்போகுது. ரைட், எங்களோட படம் வந்து இப்படித்தான் பிள்ளைகள் இருக்க போகுது. இவர் வந்து பி ஆக இருக்க போறாரா, இவர் வந்து ஏ ஆக இருக்க போறாரு, இவர் வந்து ஏ ஆக இருக்க போறார். ஓகே, இருக்கட்டும். அதை விட சொல்றான் பிள்ளைகள் இவ்வளவு தூரம் வந்து எங்களை சொல்லியிருக்கிறான், இவ்வளவு தூரம் வந்து சொல்லியிருக்கிறான் எவ்வளவுன்னு சொல்லி
இவ்வளவு தூரம் வந்து சொல்லியிருக்கிறான் பிள்ளைகள் ஏன்னு சொல்லியிருக்கிறான். என்ன இவ்வளவு தூரம் வந்து ஏன்னு சொல்லியிருக்கிறான். ரைட், ஓகே, இருக்கட்டும். அவ முதல்ல கேள்வியை வாசிப்பான். எங்கட கேள்வி வந்து என்ன சொல்றான்டா பிள்ளைகள், எங்கட கேள்வி வந்து என்ன சொல்றான் என்றால், ஒவ்வொன்றும் திணிவு எம்மை உடைய ஏக்கம பி என்னும் இரு துணிக்கைகள் ஓர் ஒப்பமான நிலைத்த கம்பிக்கு மேலாக செல்லும் ஓர் இலேசான நீட்ட முடியாத இழையின் இரு நுனிகளில் இணைக்கப்பட்டு. அப்ப என்ன சொல்றான்னா, இதுல வந்து ஒரு கப்பி ஒன்று இருக்க போதாம். இதுதான் எங்களை கப்பியாக இருக்க போகுது. அந்த கப்பிகளின் 2 முனைகள்லையும் வந்து என்னத்தை இணைச்சு வச்சிருக்கிறான்டா, ஒரு ஏ என்ற துணிக்கையையும் அதே நேரம் ஒரு பி என்ற துணிக்கையையும் வந்து இணைச்சு வச்சிருக்கிறானா. அதுவும் இந்த இழை வந்து ஒரு இலேசான இழுவை, சாரி, இலேசான நீட்ட முடியாத இலைன்னு சொல்றான். இப்ப இலேசானன்ற மீனிங் வந்துட்டுண்டாலே உங்களுக்கு விளங்கும் பிள்ளைகள், அது வந்து வெயிட் இல்லை, அந்த இலைக்கு வந்து வெயிட் இல்லைன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்ய போறோம், கருத போறோம். விளங்குதா? உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு துணிக்கை ஏ ஒரு கிடை நிலத்திலிருந்து உயரம் ஏயிலும் துணிக்கை பி நிலைத்தை தொட்டுக்கொண்டும் இருக்கும் போது 40 இருக்குதாம். அவ பாத்தீங்கன்னா இந்த பி என்றவர் வந்து பிள்ளைகள் இப்ப 40 இருக்க போறார், ஏ என்றும் 40 இருக்க போறார். என்ன, இந்த ஏ என்றவர் வந்து கிடை நிலத்திலிருந்து ஏங்கள் தூரத்துல இருக்கேக்கல, இவர் இப்ப 40 நிக்கிறாருண்டா அது மீனிங் என்ன, சமநிலையில இருக்க போறாராம். சமநிலையில இருக்க போறார். அவ படத்தை பாத்தீங்கன்னா வடிவா ரைட், ஓகே. அப்படியே சமநிலையில வந்து இருக்க போறாராம். என்ன, சமநிலையில வந்து இருக்க போறாராம். ரைட், ஓகேயா? இவ கேட்கிற கேள்வி என்னென்றால், இப்போது துணிக்கை ஏ நிலைக்குத்தாக கீழ் நோக்கி ஒரு கணத்தாக்கு எம்ஜுவை வந்து வழங்கப்படுகிறதாம். அப்ப கணத்தாக்கு எம்ஜு வந்து என்ன செய்ய போதுண்டா, கீழ் நோக்கி வழங்க போறாங்களாம். அப்ப என்ன செய்ய போறாங்க, கீழ் நோக்கி ஒரு உந்தம் ஒன்றை வழங்க போறாங்க. கணத்தாக்குண்டா என்ன, கிட்டத்தட்ட உந்தம் மாதிரி தான் நாங்க கருத போறோம். அப்ப கணத்தாக்கு எம்ஜுவை வந்து நிலைக்குத்தாக கீழ் நோக்கி வழங்கிக்கல, கணத்தாக்குக்கு சற்று பின்னர் துணிக்கை ஏயின் வேகத்தை காணட்டுமாம். கணத்தாக்குக்கு சற்று பின்னர் துணிக்கை ஏயின் வேகத்தை காண சொல்லி இருக்கிறான். துணிக்கை ஏயின் வேகத்தை காண சொல்லி இருக்கிறான். விளங்குதா? அப்ப அதைத்தான் பிள்ளைகள் நாங்கள் இப்ப காண போறோம். விளங்குதா? ரைட், ஓகே. அப்ப நாங்கள் என்னென்னு காண போறோம், என்னென்னு காண போறோம். அப்ப இந்த இடத்துல பிள்ளைகள் நாங்கள் எங்கட ஐசமன் டெல்டா எம்பி என்ற சமன்பாடத்தான் பாவிக்க போறோம். அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு கணத்தாக்கு ஒன்று வழங்கப்பட போகுது பிள்ளைகள். கணத்தாக்கு அதாவது ஒரு இழுவை ஒன்று, அதாவது ஒரு ஃபோர்ஸ் ஒன்று வந்து பிள்ளைகள் இந்த இடத்துல வழங்கப்பட போகுது. ஆரம்பத்துல வழங்கிக்கல கீழ் நோக்கி வழங்கப்பட போகுது. என்ன ஃபோர்ஸ், ஒரு எம்ஜு என்ற ஒரு ஃபோர்ஸ் வந்து, எம்ஜு என்ற ஒரு உந்தம் வந்து கீழ் நோக்கி வழங்கப்பட போகுது. அப்ப கீழ் நோக்கி வழங்கிக்கல பிள்ளைகள், ஒரு எம்ஜு என்ற உந்தம் வந்து கீழ் நோக்கி வழங்கிக்கல, உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று தெரியணும். இந்த எம்ஜி என்றவர் வந்து கீழ் நோக்கி நாங்கள் வழங்கிக்கல பிள்ளைகள், எங்களுக்கு மேல் நோக்கி என்ன வரப்போகுது என்றால் ஒரு உந்தம் ஒன்று வழங்கு வருமா வராதா. அதாவது நாங்க இதைத்தான் படிச்சினாங்க, ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமணம் எதிர்மான மறுதாக்கம் இருக்க பிள்ளைகள். இவர் கீழ் நோக்கி போகல, மேல் நோக்கி இருக்கிற இலை என்ன செய்ய பார்க்கும், தொய்ய பார்க்கும். அப்ப அதை இல்லாம பண்ணிக்கல, மேல் நோக்கி எங்களுக்கு என்ன வரப்போகுது, ஒரு ஜே என்ற ஒரு கணத்தா கொண்டு வரப்போகுது. என்ன, அப்ப இவர் என்னன்னு போட்டுக்கொள்ளலாம், மேல் நோக்கி ஒரு ஜே என்ற கணத்தாக்கு வரப்போகுது. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆரம்பத்துல எங்களுக்கு என்ன கணத்தாக்கு வரப்போகுது என்றால், ஆரம்பத்துல எங்களுக்கு என்ன உந்தம் வரப்போகுது என்றால், கீழ் நோக்கி வந்து ஒரு எம்ஜு என்ற உந்தம் பிள்ளைகள் நாங்கள் கொடுக்கல, இளையால வந்து ஒரு உந்தம் வந்து மேல் நோக்கி இருக்க போகுது. என்ன, மேல் நோக்கி ஒரு ஜே என்ற உந்தம் வந்து இருக்க போகுது. அதை விட பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அதாவது இறுதியில என்றைக்குல இயங்க வலிக்கிற சந்தர்ப்பத்துல அதுக்கு ஒரு வேகம் ஒன்று இருக்க போகுது. ஒரு V1 என்ற வேகத்துல வந்து இயங்க போகுது. கீழ் நோக்கி ஒரு V1 என்ற வேகத்துல வந்து இயங்க போகுது. ஏ என்ற துணிக்கை நான் எம்ஜு என்ற உந்தத்தை கீழ் நோக்கி வழங்கிக்கல, ஒரு கணத்தா கொண்ட வழங்கிக்கல, அந்த கணத்தாக்கு வழங்குற சந்தர்ப்பத்துல பிள்ளைகள் அந்த இளையால வந்து ஒரு கணத்தா கொண்டு வழங்கப்படும் மேல் நோக்கி. அது பிற இயங்க ஆரம்பிக்கிற சந்தர்ப்பத்துல பிள்ளைகள் கீழ் நோக்கித்தான் இயங்க ஆரம்பிக்க போகுது. அப்ப கீழ் நோக்கி இயங்க ஆரம்பிக்கிறதால இயக்கத்தின் காரணமாக ஒரு உந்தம் ஒன்று வரப்போகுது. M×V1 என்ற உந்தம் வந்து வரப்போகுது பிள்ளைகள் கீழ் நோக்கி. ஆனால் இந்த சந்தர்ப்பத்துல வந்து இளையால வந்து எங்களுக்கு ஒரு உந்தம் பெறுமா, வராது. அப்ப உங்களுக்கு தெரியணும், ஆரம்பத்துல எங்களுக்கு என்ன உந்தம் இருக்க போதென்றால், ஆரம்பத்துல
இருக்கிற உந்தம் என்னவாக இருக்கும் என்றால், ஆரம்பத்துல இருக்கிற உந்தம் எங்களுக்கு என்னவாக இருக்கும் என்றால், நான் கீழ் நோக்கி எடுக்கல, கீழ் நோக்கி ஆரம்பத்தில் எங்களுக்கு என்ன உந்தம் இருக்கும் என்றால், ஒரு எம் இன்டு ஜூ என்ற உந்தம் பிள்ளைகள் நாங்கள் வழங்குறோம், கீழ் நோக்கி வழங்கியக்கில்ல, அதாவது கணத்தாக்கு வழங்கியக்கில்ல. அந்த இளையால வந்து பிள்ளைகள் ஒரு மொத்தல் ஒன்று வரப்போகுது. அது எங்க இருக்க போகுது? மேல் நோக்கி இருக்க போகுது. நான் வழங்குற திசைக்கு எதிரான திசையில இருக்க போகுது. அது ஜே என்று சொல்லி நான் இப்ப வச்சிருக்கிறேன். அப்ப ஆரம்பத்துல இவ்வளவு உந்தம் இருந்தது, இறுதியில எவ்வளவு உந்தம் இருக்க போகுது, அதையும் வந்து நாங்கள் எழுதி கொள்ள இயலும். அப்ப இறுதியில் உள்ள உந்தம், இறுதியில் உள்ள உந்தம் எழுதி கொள்ளலாம். கீழ் நோக்கி நாங்கள் எழுதி வச்சிருக்கிறோம். என்ன உந்தம் இப்ப இருக்க போகுது? எம் இன்டு V1 என்ற உந்தம் பிள்ளைகள் இருக்க போகுது. அது எங்களுக்கு என்ன வேகத்துல இருக்குமென்னு தெரியாது. நான் ஒரு V1 என்ற வேகம் என்று போட்டுட்டு, நான் இப்ப என்னன்னு போட்டுட்டேன்? இறுதியில இருக்கிற உந்தம் M இன்டு V1 என்று போட்டுட்டேன். அப்ப நாங்கள் இப்ப ஒரு சமன்பாடு ஒன்று பாவிச்சு விடலாம். I சமன் டெல்டா MV என்ற சமன்பாட்டை பாவிச்சு விடலாம். I சமன் டெல்டா MV. I சமன் டெல்டா MV என்றது என்ன சொல்லுது எங்களுக்கு? ஆரம்ப உந்தம் என்றவர் இறுதி உந்தத்துக்கு சமனாக இருக்க போறார். அதைத்தான் சொல்ல போகுது. அப்ப நாங்க பாக்கல கீழ் நோக்கி வந்து நாங்கள் ஐ சமன் டெல்டா எம்பிய சமன்பாட்டை பாவிக்கல ஆரம்பத்துல இருந்த உள்ள உந்தம் என்னவாகிற போகுது? எம்ஜூ மைனஸ் ஜே என்றவர் இப்ப சமனாக இருக்க போறார் என்னத்துக்கு? எம் இன்டு V1க்கு சமனாக இருக்க போறாராம். எம் இன்டு V1க்கு சமனாக இருக்க போறார். விளங்குதா? எம் இன்டு V1க்கு சமனாக இருக்க போறார். அப்ப நாங்கள் இந்த தொடர்பு எழுதலாமா எழுதலாதா? எழுதலாமா எழுதி கொள்ளலாம். அப்ப நாங்கள் இந்த இந்த உந்த பரிமாற்றம் வந்து நாங்கள் இப்ப என்னத்துக்கு எழுத போறோம்டா பிள்ளைகள்? ஏ என்றவருக்கு வந்து பிள்ளைகள் எழுத போறோம். என்ன ஏ என்றவருக்கு வந்து நாங்கள் எழுத போறோம். அப்ப ஏ என்றவருக்கு வந்து நாங்கள் இப்ப என்ன எழுதிட்டோம்டா, இப்ப இந்த உந்த காப்பு தத்துவத்தை வந்து நாங்கள் இப்ப பாவிச்சாச்சு. அப்ப பாவிக்கல இப்ப எங்களுக்கு என்ன ஒரு தொடர்பு வந்துட்டா, எம்ஜூ மைனஸ் ஜே என்றவர் வந்து எம் இன்டு V1க்கு சமனாக இருக்க போற ஒரு தொடர்பு ஒன்று எங்களுக்கு வந்துச்சு. விளங்குதா? அப்ப இன்னொரு தொடர்பு ஒன்று எடுக்க போறோம். அந்த தொடர்பை என்னத்தை பேஸ் பண்ணி எடுக்க போறோம்? இந்த பி என்ற இலை தொடர்பா வந்து நாங்கள் இப்ப பார்க்க போறோம். அதாவது என்னண்டா, இப்ப இவருக்கு மேல் நோக்கி பிள்ளைகள் ஜே என்ற ஒரு கணத்தா கொண்டு இலையால வழங்கிக்கல, ஒரே இலை நீட்ட முடியாத இலை என்றபடியால இந்த இடத்துல இவங்களுக்கு என்ன மொத்தல் இருக்க போகுது? அதே ஜே என்ற மொத்தல்லான் பிள்ளைகள் இருக்க போகுது. அதே ஜே என்ற மொத்தல்லான் பிள்ளைகள் இருக்க போகுது, கடத்தப்பட போகுது. அதே நேரம் இவர் என்ன வேகத்தில் இயங்க போறார்? இவர் கீழ் நோக்கி V1 என்ற வேகத்தில் இயங்குமாக இருந்தால், இவர் கீழ் நோக்கி V1 என்ற வேகத்தில் இருக்குமாக இருந்தால், இவர் மேல் நோக்கி என்ன வேகத்தில் இயங்க போறார்? V1 என்ற வேகத்தில் இயங்க போறார். அதாவது A என்றவர் வந்து V1 என்ற வேகத்துல கீழே இயங்க ஆரம்பிக்கல, B என்றவர் வந்து மேல் நோக்கி V1 என்ற வேகத்துல இயங்க ஆரம்பிக்கும் பிள்ளைகள். அப்ப நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம்? B என்ற துணிக்கையை கருதினம் என்றால், B என்ற துணிக்கையை கருதினம் என்றால், B என்ற துணிக்கைக்கு வந்து ஆரம்பத்தில் எங்களுக்கு என்ன உந்தம் இருக்க போகுது? நான் மேல் நோக்கி இப்ப பார்க்க போறேன். அப்ப B என்ற துணைக்கைக்கு ஆரம்பத்தில் என்ன எந்த உந்தம் மட்டும் இருக்க போகுது? தனிய ஜே என்றவர் மட்டும்தான் பிள்ளைகள் இருக்க போறார். ஜே என்றவர் மட்டும்தான் இருக்க போறார். அதே நேரம் இறுதியில இருக்கிற உந்தத்தை பார்த்தோம்னா என்ன உந்தம் பெற போகுது? இறுதியில் உள்ள உந்தம் அது எம் இன்டு V1 ஆக இருக்க போகுது. அந்த எம் இன்டு V1 பிள்ளைகள் மேல் நோக்கித்தான் இருக்க போகுது. ஆகவே எங்கட ஐ சமன் டெல்டா எம்பியை வந்து நாங்கள் இந்த இடத்துல நாங்க பாவிச்சு விட்டோம்டா என்ன வரப்போகுது? ஐ சமன் டெல்டா எம்பி என்றவரை மேல் நோக்கி நாங்க பாவிச்சோம்டா, அதாவது இறுதி உந்தமும் ஆரம்ப உந்தமும் ஒண்ணு கொண்டு என்னவாக இருக்க போகுது? சமனாக இருக்க போகுது. ஆகவே இதுல இருந்து பார்த்தோம் என்றால் ஜே என்றவர்களுக்கு என்னது சமனாக இருக்க போறார்? எம் இன்டு V1க்கு சமனாக இருக்க போறார். போமா இல்லையா? அப்ப இது எங்களுக்கு என்னவாக இருக்க போகுதுன்னா நாங்கள் எடுத்த 2வது சமன்பாடாக இருக்க போகுது. அப்ப எங்களுக்கு கேட்ட கேள்வி பிள்ளைகள், துணிக்கை வந்து கணத்தாக்குக்கு சற்று பின்னர் வந்து துணிக்கை ஏ இந்த வேகம் தான் கேட்டவன். அதாவது கணத்தாக்குக்கு சற்று பின்னர் துணிக்கை ஏ இந்த வேகத்தை நான் என்னென்று வச்சிருக்கிறேன்? B1 என்று வச்சிருக்கிறேன். அந்த B1 என்ற வேகத்தை தான் காணணும். அப்ப எங்களுக்கு ஜே வரக்கூடாது. அப்ப ஜே வரக்கூடாதுன்னா நாங்கள் என்ன செய்து விட்டோம்டா, ஓகே, இந்த முதலாவது சமன்பாட்டையும் 2வது சமன்பாட்டையும் கூட்டி விட்டோம் என்று சொன்னால் ஜே இல்லாமல் B1ல ஒரு தொடர் வரப்போகுது. அப்ப கூட்டினோம்னா என்ன வரப்போகுது? ஜேயும் வெட்டுப்படைக்குள்ள இங்க எம்ஜி கொண்டு வர போறார். அதே நேரம் இந்த எம் இன்டு V1ஐயும் எம் இன்டு V1ஐயும் கூட்டினோம் என்றால் 2 மடங்கு எம் இன்டு V1 என்று வர போறார். அப்ப இப்ப ஒரு வேலை செய்யலாம். எம்ஐயும் வெட்டினோம் என்றால் இந்த 2 வந்து ஜூவோட பிரிவடைக்குள்ள எங்களுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது? ஜூ/2. அதாவது கணத்தாக்குக்கு சற்று பின்னர் வந்து ஏ இந்த வேகத்தை வந்து நாங்க கண்டுட்டோம். ஜூ/2 சொல்லி வந்துச்சு. கண்டாச்சா இல்லையா? கண்டாச்சு. இதுல இருந்து பிள்ளைகள் அடுத்த கேள்வி கேட்கிறான் என்னண்டா, ஏ நிலத்தை அடைவதற்கு எடுக்கும் நேரத்தை காணட்டுமாம். ஏ நிலத்தை அடைவதற்கு எடுக்கும் நேரத்தை காணட்டுமாம். இப்ப இவர் பிள்ளைகள் இப்ப நாங்கள் ஒரு கணத்தா கொண்ட வழங்கினா பிறகு வந்து இவர் இயங்க ஆரம்பிக்கல, இவர் என்ன இயக்கத்தை ஆற்ற போறார்? இவர் என்ன இயக்கத்தை ஆற்ற போறார்? இந்த ஏ என்ற துணிக்கை என்ன இயக்கத்தை ஆற்ற போகுது?
புவியீர்ப்பின் கீழ் இயக்கத்தை ஆற்ற போகுதா இல்லாட்டி ஒரு நேர்கோட்டு இயக்கத்தை ஆற்ற போகுதா, அதுதான் முக்கியம். இப்ப நான் ஒரு என்ஜிஓன்ற கணத்தாக்க வந்து நான் கொடுக்க பிள்ளைகள் ஏ என்றவர் புவியீர்ப்பின் கீழ் இயங்க போறாரா இல்லாட்டி ஒரு நேர்கோட்டு இயக்கத்தை ஆற்ற போறாரா? ஒரு புவியீர்ப்பின் கீழ் இயக்கத்தை தான் பிள்ளைகள் ஆற்ற போகுது, அதாவது ஒரு சீரான வேகத்துல தான் பிள்ளைகள் இவர் இயங்கி கொண்டிருக்க போறார். அப்ப இயங்கி கொண்டிருக்கல நான் இப்ப என்ன செய்யலாம், இந்த ஏ என்ற துணிக்கைக்கு கீழ் நோக்கி என்ன சமன்பாட்டை பாவிச்சு விட்டேன்டா, ஓகே எஸ் சமன் ஜூட்டி என்ற சமன்பாட்டை பாவிச்சு விட்டேன்டா, ஓகே எஸ் சமன் ஜூட்டி என்ற சமன்பாட்டை பாவிக்கல. எங்களுக்கு தேவை இந்த நேரம் தான் தேவை. ஆகவே டீயை நான் எழுவாய் மாற்றம் செய்தான் என்றால் என்னென்று வரப்போகுது, எஸ் சிங்கிள் ஜூ என்று வரப்போகுது. அது என்னத்துல இருந்து என்னத்துக்கு நான் பாவிக்க போறேன், இப்ப இந்த புள்ளிய வந்து ஒரு ஒரு என்னன்னு வைப்பேன், ஒரு எக்ஸ் என்ற புள்ளி என்று வச்சேன் என்றால் இவரை நான் y என்ற புள்ளி என்று வச்சேன் என்றால் எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு கீழ் நோக்கி எஸ் சமன் ஜூட்டிய பாவிக்கல, கீழ் நோக்கி எவ்வளவு தூரம் இயங்க போகுது, ஏ என்ற தூரம் இயங்க போகுது. ஆகவே எஸ்ஸுக்கு பதிலாக ஏ என்றவர் வர போறார். அந்த மோதுகைக்கு சற்று பின்னர் வந்து அவற்றை வேகம் தெரியும், v1 என்றவர் தெரியும், என்னன்னு வர போறார் ஜூ/2. அதாவது ஜூ/2 என்ற வேகத்தோட பிள்ளைகள் அவர் சீரான வேகத்தில் அப்படி இயங்கி கொண்டு வர போறார். அதுல இருந்து இப்ப இந்த ஏ என்ற துணிக்கை நிலத்தை அடையிற நேரத்தை காணலாமா, காணலாதா, காணலாம். அப்படி கண்டவண்ட என்ன வர போகுது, இந்த ட்ரெண்டு வந்து மேல போச்சு என்றால் ட்ரெண்டு ஏ கீழ் ஜூ என்று சொல்லி வரப்போகுது, ட்ரெண்டு ஏ கீழ் ஜூ என்று வரப்போகுது. விளங்குதா? இவ்வளவு தான் பிள்ளைகள் வேலை. அப்ப சின்ன ஒரு இந்த காப்பு தத்துவத்தை நாங்கள் பாவிச்சு வச்சிருக்கிறோம், அவ்வளவு தான் வேலை. இதுல யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன அதாவது கணத்தாக்கலும் மொத்தலும் என்ற தொடர்பா வந்து நாங்கள் இங்க பாவிச்சு வைக்கிறோம். அதாவது இதை உங்களுக்கு தெரிய வேண்டிய என்னென்றா பிள்ளைகள், நாங்கள் அந்த ஏ என்ற துணிக்கைக்கு பிள்ளைகள் ஒரு உந்தத்தை பயன்படுத்தி ஒரு கணத்தாக்கொண்ட வந்து நாங்கள் பிரயோகிக்கிற பிள்ளைகள், அந்த கணத்தாக்குக்கு எதிராக பிள்ளைகள் இளையால வந்து ஒரு கணத்தா கொண்டு வழங்கப்பட போகுது. அதைத்தான் நான் என்னென்னு குறிச்சு வச்சிருக்கிறேன்டா இந்த ஜே என்று சொல்லி குறிச்சு வச்சிருக்கிறேன். விளங்குது? அந்த கணப்பொழுதுல வந்து ஒரு உந்தம் ஒன்று வழங்கப்பட போகுது, ஒரு கணத்தாக்கு. அதைத்தான் ஜே என்று சொல்லி வச்சிருக்கிறேன். அப்ப ஆரம்பத்துல இருக்கிற உந்தவும் தெரியும், இறுதியில இருக்கிற உந்தவும் தெரியும். அதை வச்சு சமன்பாட்டை பயன்படுத்தி எங்களோட நேரத்தை நாங்கள் இப்ப கண்டாச்சு. விளங்குதா? ரைட், ஓகேன்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு சொல்லுங்க, அடுத்த கேள்வியை பார்த்துக்கொள்வோம். சரியா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு சொல்லுங்க, அடுத்த கேள்வியை பார்த்துக்கொள்வோம். நான் நம்புறேன் இந்த தியரிகள் எல்லாம் வந்து நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். படிச்சபடியால நான் பாஸ் பேப்பரை வந்து நோமலா சொல்லிட்டு போறேன். சரிதானே? ஓகே, ஓகேன்னு சொல்லிச்சோன்னா அடுத்த கேள்வி 4வது கேள்வியை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். 4வது கேள்வி. இப்ப உண்மையில பிள்ளைகள் இந்த கேள்விகள் எல்லாம் பிள்ளைகள் நாங்கள் பிசிக்ஸ்ல வந்து மெக்கானிக்ஸ்லயே படிச்ச அந்த கன்செப்ட்ல தான் இருக்க போகுது. ஆகவே இலகுவா வந்து செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கும். என்ன? ஓகே, அப்ப இந்த 3வது கேள்வி ஓகேண்டா பிள்ளைகள், ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. 4வது கேள்வியை பார்ப்போம். சரியா? ஓகேண்டா, ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க பார்ப்போம். ரைட், ஓகே. அதோட பிள்ளைகள் இப்ப இதுல வந்து ஏதாவது டவுட்கள் ஏதாவது இருக்குமா இருந்தா நீங்க உடனே கேட்டு போடணுமே. எந்த ஒரு பயமும் இருக்கக்கூடாது. உடனுக்குடனே அந்த இதை வந்து கிளியர் பண்ணிட்டு போவோம். ரைட், ஓகே. ஓகேன்னா நாங்க 4வது கேள்வியை பார்த்துக்கொள்வோம். 4வது கேள்வியை பார்ப்போம். ஓகே, 4வது கேள்வியை பார்த்தோம்டா பிள்ளைகள், 4வது கேள்வி என்ன சொல்லுது என்றால், திணிவு 1500 கிலோகிராமை உடைய ஒரு காரின் பெருமன் 500 நியூட்டன் உடைய ஒரு மாறா தடைக்கு எதிராக ஒரு நேர்கிடை வீதியிலே வந்து செல்கின்றதாம். ஒரு நேர்கிடை வீதியிலே வந்து செல்ல போகுதாம். அப்ப என்ன செய்ய போகுது என்றால், ஒரு கார் ஒன்று இருக்க போகுதாம். என்ன? ஒரு கார் ஒன்று இருக்க போகுது. இதான் அந்த கார்ன்னு சொல்லி நான் இப்ப கருதி கொள்றேன். அப்ப அந்த கார் வந்து ஒரு கிடைத்தரையில வந்து என்ன செய்ய போகுதாம், இயங்க போகுதாம். ஒரு கிடைத்தரையில வந்து இயங்க போகுதாம். அப்ப அந்த கிடைத்தரையில இயங்கிய பிள்ளைகள் ஒரு 500 நியூட்டன் என்ற ஒரு மாறா தடைக்கு எதிராக வந்து இயங்குது. எங்களுக்கு தெரியணும், நாங்கள் ஒரு 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 இயக்கத்துக்கு எதிராக ஒரு இயக்கம் உண்டு ஆற்றம் உண்டா பிள்ளைகள், எங்களுக்கு அந்த இயக்கத்துக்கு எதிராக வந்து பிள்ளைகள் ஒரு தடை விசை ஒன்று வழங்கப்பட போகுது. என்னத்தால? ஒரு வழியால வந்து பிள்ளைகள் ஒரு தடை விசை ஒன்று வழங்கப்படும். அந்த தடை விசை எந்த திசையில இயங்க போகுது? அதாவது இந்த துணிக்கை வந்து இயங்குற திசைக்கு எதிரான திசையில தான் பிள்ளைகள் ஒரு தடை ஒன்று வழங்கப்பட போகுது. இப்ப நான் சொல்றேன், இந்த காரன்றவ இந்த திசையில இப்ப இயங்க போகுது என்றால் எங்களுக்கு தடை விசை என்றவர் எந்த திசையில இருக்க போகுது? இந்த இயக்கத்துக்கு எதிரான திசையில இருக்க போகுது. அப்ப இயக்கத்துக்கு எதிரான திசை என்ற இந்த திசையில என்ன நியூட்டன் விசை தாக்க போகுதா? ஒரு 500 நியூட்டன் என்ற ஒரு மாறா தடை விசை வந்து வரப்போகுது. விளங்குதா? அப்ப 500 நியூட்டன் என்ற மாறா தடை விசைக்கு எதிராக ஒரு நேர்கிடை வீதியிலே வந்து இயங்குதான். அப்படி இயங்கிய பிள்ளைகள் காரின் என்ஜின்
50 கிலோவாட் வலுவில் தொழிற்பட்டு கார் 25 மீட்டர் செகண்ட் -1 கதியில் செல்லும் போது அதன் ஏர்முடுகளை வந்து காணட்டுமா. விளங்குதா? என்ன சொல்றான் என்றால் காரின் என்ஜின் வந்து 50 கிலோவாட் வலுவில் செயல்பட்டு கார் 25 மீட்டர் செகண்ட் -1 கதியில் செல்லும் போது அதின்ற ஏர்முடுகளை காணட்டுமா. அப்ப என்ன செய்யறாங்க? ஒரு கார் வந்து இயங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் அங்க என்ன செய்ய போறோம்? ஒரு பலூன் ரைட் ஓகே பிள்ளைகள் இங்க ஒரு நெட்வொர்க் இஷ்யூ பிள்ளைகள் அதாலதான் ரைட் ஓகே ரைட் ஓகே ரைட் ஓகே பிள்ளைகள் அவ பார்த்தோம்னா இங்க ஒரு 500 நியூட்டன் என்ற விசை வந்து பிரயோகிக்கப்பட போது என்ன தடை விசையாக வந்து பிரயோகிக்கப்படே இல்லை. அவன் சொல்றான் என்னன்னா எங்க கார் வந்து ஒரு 50 கிலோவாட் வலுவில வந்து இயங்க போதாம். 50 கிலோவாட் என்ற வலுவில வந்து இயங்க போகுதுன்னு சொல்லி சொல்றான். என்ன 50 கிலோவாட் என்ற வலுவில வந்து இயங்க போகுதாம். அப்ப 50 கிலோவாட் வலுவில வந்து இயங்கிக்கிற பிள்ளைகள் எப்பவுமே வந்து காருக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் ஒன்றை வந்து இந்த வலுவால வந்து வழங்கப்படுமா வழங்கப்படாதா? வழங்கப்படும். அந்த ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்க போகுது? எஃப் ஆக இருக்க போகுது. என்ன இந்த எஃப் என்ற ஃபோர்ஸ் வந்து என்னத்தால வரப்பட போகுது? நாங்கள் கொடுக்குற வலுவால வரப்போகுது. அதாவது இந்த இன்ஜின் கொடுக்குற வலுவால ஒரு எஃப் என்ற ஃபோர்ஸ் வந்து இயக்கத்தை அந்த இயங்குற திசையில வந்து ஒரு வலு உண்டு சாரி ஒரு விசை உண்டு ஃபோர்ஸ் ஆக வரப்போகுது. விளங்குதா? அப்ப எங்களுக்கு தெரியணும். அப்ப ஃபோர்ஸ் என்றவர் வந்து இந்த திசையில இருக்கைக்குள்ள பிள்ளைகள் ஒரு ஏ என்ற ஏர்முடுதலோட வந்து இவர் இயங்க போறாராம். ஒரு ஏ என்ற ஏர்முடுதலோட இயங்க போறார். அதே நேரம் அந்த ஏ என்ற ஏர்முடுதலோட இயங்கி ஒரு 25 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தை அவர் அடைஞ்சு கொள்றாராம். 25 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தை வந்து பிள்ளைகள் அவர் அடைஞ்சு கொள்றாராம். விளங்குதா? ரைட் ஓகே. அப்ப இதுல இருந்து கேட்கிற கேள்வி என்ன கேள்வி கேட்கிறான் என்றால் இந்த ஏர்முடுகளை வந்து பிள்ளைகள் காணட்டுமா. ஏர்முடுகளை வந்து காணட்டுமா. விளங்குதா? ஏர்முடுகளை வந்து காணட்டுமா. எங்க ரைட் ஓகே. அப்ப நாங்க என்ன செய்யலாம் என்றால் இந்த வலுவ பிள்ளைகள் நாங்க வெளிக்கொள்ளலாம். நாங்க படிச்சினாங்க வலுவன்றது உண்மையில என்னத்தால தரப்படும் படிச்சினாங்க? விசை தர வேகத்தால தரப்படலாம்னு படிச்சினாங்க. என்ன விசை தர வேகத்தால தரப்படலாம்னு படிச்சினாங்க. எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் இந்த விசை என்றவர் வந்து என்னவாக இருக்க போகுது? ஒரு எஃப் என்ற விசை தான் இங்க பயன்படுத்த போகுது. அந்த எஃப் என்ற விசை எந்த வேகத்துல பயன்படுத்தப்பட போகுது? 25 மீட்டர் செகண்ட் -1 ஆக இருக்கைகள தான் பிள்ளைகள் எஃப் என்ற ஃபோர்ஸ் வந்து வழங்க போகுதுன்னு சொல்லி நாங்க சொல்றோம். அப்ப எஃப் என்ற ஃபோர்ஸ் வந்து வழங்கப்பட போகுது என்ன வேகத்துல 25 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்துல பிள்ளைகள் வழங்கப்பட போகுது. அப்படி வழங்கப்படையில இவர் என்ன வலுவோட இயங்க போறார்? அதைத்தான் தந்திருக்கிறாங்க 50 கிலோவேட். அப்ப 50 கிலோவேட் இல்ல 50 தர 13 வேட்ன்னு சொல்லி வரப்போகுது. அப்ப இதுல இருந்து நாங்க முதலாவது என்னத்தை கண்டுகொள்ளலாம்? எங்களோட விசையை வந்து பிள்ளைகள் நாங்கள் கண்டுகொள்ளலாம். விசையை கண்டமண்டா என்ன வரப்போகுது? விசை எஃப் என்றவர் என்னத்துக்கு சமனாக இருக்க போறார் என்றால் இந்த 50,000 பிள்ளைகள் 25 பிரிச்சோம்டா இந்த 50,000 25 பிரிச்சிங்கண்டா கிட்டத்தட்ட 2000 பெருமன் நினைக்கிறேன். என்ன 2000 சொல்லி வரப்போகுது. அப்ப 2000 நியூட்டன் சொல்லி வரப்போகுது. 2000 நியூட்டன் சொல்லி வரப்போகுது. அப்ப என்ஜின் வந்து பிள்ளைகள் 50 கிலோவாட் வந்து வழங்கியதில்ல எங்களுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து வழங்கப்பட போகுதுன்னு சொல்லி சொன்னால் 2000 நியூட்டன் என்ற ஃபோர்ஸ் வந்து பிள்ளைகள் வழங்கப்பட போகுது. போமா இல்லையா? அப்ப எங்களுக்கு தெரியும் இப்ப எஃப் என்ற ஃபோர்ஸை வந்து நாங்க கண்டுட்டோம் பிள்ளைகள். அதே நேரம் ஏ என்றவரை வந்து பிள்ளைகள் நாங்கள் காணணும். அப்ப நாங்கள் என்ன சமன்பாட்டை பயன்படுத்தி விட்டோம்டா ஓகே எங்களுக்கு ஏர்முடுகள் காணணும். ஃபோர்ஸ் எங்களுக்கு தெரியும். அப்ப ஃபோர்ஸும் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு என்னத்தை காணணும்டா ஏர்முடுகளை காணணும். அந்த காருக்குரிய வெயிட்டும் தெரியும். ஆகவே நாங்கள் என்ன சமன்பாட்டை பயன்படுத்தி விட்டோம்டா ஓகே கிடையாக எஃப் சமன் எம்ஏ கிடையாக எஃப் சமன் எம்ஏ என்ற சமன்பாட்டை பயன்படுத்தி விட்டோம்டா ஓகே இல்லையா? ஓகே. அப்ப கிடையாக எஃப் சமன் எம்ஏ என்ற சமன்பாட்டை பாவிக்க பிள்ளைகள் கிடையாக வந்து இப்ப விலையிலா வந்து எங்களுக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்க போகுது? எஃப் -500 எஃப் என்ற ஃபோர்ஸ் வந்து பிள்ளைகள் நாங்க கொடுக்குற இன்ஜினால வந்த ஃபோர்ஸ் வந்து எஃப் ஆக இருக்க போகுது. அது இயக்கத்துக்கு எதிராக பிள்ளைகள் 500 என்ற நியூட்டன் வந்து தடைக்கு எதிராக வரப்போகுது. ஆகவே 500 என்ற விலையில் வந்து இப்ப வரப்போகுது எஃப் -500 என்ற விலையில் வரப்போகுது. அது என்னத்துக்கு சமனாக இருக்க போகுது? எம் இன்டு ஏ. எம் என்றது பிள்ளைகள் காரின்
வெயிட்டாக இருக்க போது அது தந்திருக்கிறாங்க 1500 கிலோகிராம்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதை விட ஏ என்றவர் வந்து என்ன எங்கட ஏர் மாடுலாக இருக்க போகுது. இப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம். எஃப்க்கு பதிலாக நாங்கள் ஏற்கனவே கண்டுட்டோம் 2000 சொல்லி கண்டுட்டோம். ஆகவே 2000 போட்டுக் கொள்ளலாம். 2000 மைனஸ் 500 சமன் என்னது சமனாக இருக்க போகுது 1500 தர ஏ ஆக இருக்க போகுதாம். ஏ ஆக இருக்க போகுது. அப்ப இதுல இருந்து நாங்க சுருக்குறதான வேலை சுருக்கினோம்னா 2000ல இருந்து 500 போனா 1500 வர போகுது. 1500 ஆல் பிரிச்சோம் என்றால் 1 வர போகுது. ஆகவே ஏர் முடுகல் எங்களுக்கு என்னவாக வர போகுது காரின் ஏர் முடுகல் ஒரு மீட்டர் செகண்ட் -2 ஆக இருக்க போகுது. ஆகவே இதைத்தான் எங்களுக்கு கேட்டவன் நாங்கள் இப்ப கண்டாச்சு. விளங்குதா? ரைட், ஓகே. இப்ப என்ன கேள்வி கேட்கிறான் என்றால் இக்கணத்தில் காரின் என்ஜின் தொலைப்படாமல் நிற்பாட்டப்படுகின்றது எனின் என்ஜின் தொழிற்படாது நிற்பாட்டப்படும் கணத்திலிருந்து 50 செகண்ட்களுக்கு பின்னர் காரின் கதியை வந்து காணட்டுமாம். காரின் கதியை வந்து காணட்டுமாம். அப்ப உங்களுக்கு ஐடியா ஒன்று விளங்கணும் பிள்ளைகள். இப்ப என்ன செய்ய போறான்டா பிள்ளைகள் காரின் இன்ஜின் தொழிற்பாடு வந்து ஸ்டாப் பண்ண போறான். அப்ப காரின் இன்ஜின் வேலை வந்து இப்ப ஸ்டாப் பண்ணா பிறகு இப்ப எங்கட இயக்கம் வந்து எங்களுக்கு என்னவாக இருக்க போகுது எங்கட தடை விசைக்கு எதிராகத்தான் பிள்ளைகள் நாங்கள் இயங்க போறோம். அதாவது எங்களுக்கு இப்ப இருக்கிற ஃபோர்ஸ் வந்து தனியா என்ன ஃபோர்ஸ் மட்டும் இருக்க போறாருன்னு சொல்லி சொன்னால் தனிய 500 நியூட்டன் என்ற ஃபோர்ஸ் மட்டும் தான் பிள்ளைகள் இப்ப இருக்க போறார். அது விளங்குதா? 500 நியூட்டன் என்ற ஃபோர்ஸ் தான் பிள்ளைகள் எங்களுக்கு இருக்க போறார். எங்களுக்கு இப்ப இந்த எஃப் என்ற ஃபோர்ஸ் வருமா? வராது. ஏன் இந்த எஃப் என்ற ஃபோர்ஸ் வராது? இந்த எஃப் என்ற ஃபோர்ஸ் பிள்ளைகள் இந்த என்ஜின் இயக்கத்தின் காரணமா தான் இந்த எஃப் என்ற ஃபோர்ஸ் வந்தது. ஆனா இப்ப என்ஜின் தொழிற்பாடு இல்ல. ஆகவே எஃப் என்ற ஃபோர்ஸ் வருமா? வராது. அப்ப வரையிலேன்னு சொல்லிக்கல பிள்ளைகள். இப்ப என்ன செய்ய போகுது இந்த கார் வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு 25 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்திலே இயங்கினவர். இப்ப இவரின் ஏர் முடுகலங்களுக்கு என்னவாக இருக்க போகுது மறையாக இருக்க போகுது. அதின் ஏர் முடுகல் பிள்ளைகள் உண்மையிலே இப்ப அமர் முடுகலா மாறப்போகுது. 25 மீட்டர் செகண்ட் -1ல இருந்து அவருடைய வேகம் வந்து குறைய போறார். ஏன் அவருடைய இயக்கத்துக்கு எதிராகத்தான் இப்ப விசைதாக்க போறார். ஆகவே எங்களுக்கு என்னவாக இருக்க போகுது ஒரு அமர் முடுகல் வரப்போகுது. நான் அந்த அமர் முடுகலை நான் ஒரு எஃப் என்ற ஃபோர்ஸ் சொல்லி எஃப் என்ற ஏர் முடுகல்னு சொல்லி நான் வைக்க போறேன். அப்ப எங்களுக்கு கேட்கிற கேள்வி பிள்ளைகள் இவர் இந்த இடத்துல வந்து டி சமன் நோடாக இருந்த நேரத்தில இருந்து டி சமன் 50வது செகண்ட்ல வந்து எங்களுக்கு என்னத்தை கேட்டிருக்கிறாங்க நேரத்தை கேட்டு நேரம் இல்ல கதிய வந்து கேட்டிருக்கிறாங்க. கதிய வந்து கேட்டிருக்கிறாங்க. ஆகவே நாங்க கதிய காணலாமா காணலாதா? காணலாம். அப்ப கதிய காண்றதுக்கு பிள்ளைகள் நாங்கள் முதலாவது இந்த எஃப் என்ற ஏர் முடுகலை காணலாமா காணலாதா? கண்டு கொள்ளலாம். என்னன்னு காணலாம்? இந்த துணிக்கைக்கு அதாவது இந்த காரிற்கு என்ன சமன்பாட்டை பயன்படுத்தி விட்டோம்டா? ஓகே F7ma. ஏனென்றா எங்கட ஏர் முடுகலை காணோம்னா F7ma என்ற சமன்பாட்டை தான் பிள்ளைகள் பாவிப்போம். கிடையாக F7ma என்ற சமன்பாட்டை பாவிச்சு கொள்வோம். இந்த சந்தர்ப்பத்துல காரின் இயக்கம் காரின் இன்ஜின் இயக்கம் இல்லாத சந்தர்ப்பத்துல தனியா இப்ப என்ன ஃபோர்ஸ் மட்டும் இருக்க போறார்? தடை விசை மட்டும்தான் இருக்க போறார். அது நான் எடுக்கிற திசைக்கு எதிராக இருக்கிறபடியால -500 நியூட்டன் என்ற ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது பிள்ளைகள். எம் என்றவர் என்ன அந்த காரின் திணிவு அதவளவு 1500 கிலோகிராமாக இருக்க போகுது. அதை விட ஏ என்றவர் என்ன அந்த காரின் ஏர் முடுகலாக இருக்க போகுது. நீங்க இப்ப சுருக்கினீங்க என்றால் ஏ என்றவர் என்ன பெருமானத்தை எடுக்கும்டா 1/3 மீட்டர் செகண்ட் -2 என்ற ஏர் முடுகல் எடுக்க போகுது. ஆகவே இப்ப உங்களை விளங்கிட்ட பிள்ளைகள் ஏ என்றவர் மைனஸ் பெருமானத்தை எடுத்துட்டார். ஏ என்றவர் மைனஸ் பெருமானத்தை எடுத்துட்டா அதின் மீனிங் என்ன? இவர் அமர் முடுகல்ல இயங்க போறார். கார்ன்றது வந்து இப்ப அமர் முடுகல்ல இயங்க போகுது. அப்ப எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு வேகம் காணணும்னு சொல்லி சொன்னால் ஆரம்ப வேகம் தெரியும், இறுதி வேகம் காணணும், எங்களுக்கு ஏர் முடுகலும் தெரியும், நேரமும் தெரியும். ஆகவே என்ன சமன்பாட்டை பயன்படுத்தி விட்டோம்டா? ஓகே பி சமன் ஜூசக ஏடி என்ற சமன்பாட்டை பயன்படுத்தி விட்டோம்டா? ஓகே அப்ப பி சமன் ஜூசக ஏடி என்ற சமன்பாட்டை பயன்படுத்திய பிள்ளைகள் எங்களுக்கு என்ன வேகம் தேவை? இறுதி வேகம் பி தான் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு ஆரம்ப வேகம் எங்களுக்கு தெரியும். ஆரம்ப வேகம் என்னவாக இருக்க போகுது? 25 மீட்டர் செகண்ட் -1 ஆக இருக்க போகுது. ஏக்கு பதிலாக நாங்கள் என்னதை போட போறோம்? 1/3 போட போறோம். அது எவ்வளவு நேரத்துல எங்களுக்கு வேகம் கேட்டவன்? 50வது செகண்ட்ல கேட்டவன். 50 போட்டு பிரதியிட்டம் என்றால் எங்கட 50வது செகண்ட்ல வேகத்தை காணலாமா காணலாதா? கண்டு கொள்ளலாம். அப்படி கண்டு சுருக்கினம் என்றால் எங்களுக்கு என்ன வரப்போகுது? 25/3 மீட்டர் செகண்ட் -1 வரப்போற. இதை நீங்க தசத்துல போட்டாலும் ஓகே, இல்லாட்டி பின்ன வடிவிலையும் போட்டு விட்டாலும் ஓகே. அப்ப எங்கட 50வது செகண்ட்ல வந்து எங்கட வேகம் என்னவாக இருக்க போகுது? 25/3 மீட்டர் செகண்ட் -1 இருக்க போகுது. விளங்குதா?
விளங்குது. அப்ப நீங்க முழுக்க முழுக்க பிள்ளைகள் இந்த கேள்விகள் வந்து பிசிக்ஸ் அடிப்படையா வச்சுதான் கேள்வி இருக்கு. என்ன சமன்பாடுகள் வந்து பிசிக்ஸ்ல பயன்படுத்தின சமன்பாடுகளை தான் நீங்க பயன்படுத்தி கொள்றோம். விளங்குதா? ஓகேன்னு சொல்லிச்சுன்னா இவர் இருக்கா நோட் பண்ணி போட்டு சொல்லுங்க. அடுத்த கேள்வியை பார்த்துக்கொள்ளும். சரியா? ஓகேண்டா ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க பார்ப்போம். ஓகேண்டா எழுதிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வியை பார்த்துக்கொள்ளும். சரியா? அப்ப இந்த வேலை சக்தியோட பிள்ளைகள் தனி ஒரு கேள்வி ஒன்று வாரது. இந்த வேலை சக்தியோட வந்து ஒரு 25 மார்க்ஸ் உரிய கேள்வி வாரது. நாங்கள் என்ன சமன்பாடுகளை பாவிச்சு கொண்டோம்டா ஓகே. அதாவது 2 சமன்பாடுகளை தான் நாங்கள் பாவிக்கும். ஒன்று F7ma என்ற சமன்பாட்டையும், இன்னொரு சமன்பாடு என்ன வலு சமன் விசைதர வேகம், வலு சமன் விசைதர வேகம் F7ma. அந்த 2 சமன்பாட்டையும் தான் இந்த இதுல வந்து பாவிக்க போறோம். அந்த 2 சமன்பாட்டையும் பாவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கேள்வின்ற அம்சத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி கொண்டு இருப்பேன். அவ்வளவுதான் வேலை. விளங்குதா? ரைட். ஓகேன்னு சொல்லி சொன்னா ஒரு கழிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க பார்ப்போம். நோட் பண்ணிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க பார்ப்போம். ஓகேண்டா நோட் பண்ணி போட்டு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க பார்ப்போம். ஓகேன்னு சொல்லி சொன்னேன். ரைட். ஓகே. ஓகேன்னு சொல்லி சொன்னா நாங்கள் 5வது கேள்வியை பார்த்துக்கொள்வோம். சரியா? 5வது கேள்வியை பார்ப்போம். 5வது கேள்வியை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ரைட். ஓகே. ஓகேண்டா 5வது கேள்வியை பார்ப்போம். சரியா? ரைட். 5வது இயக்கம் வந்து எங்களுக்கு என்னத்தை பேஸ் பண்ணி வருமானு சொல்லி சொன்னா பிள்ளைகள் சாரி எங்கட சக்தி காப்பு தத்துவத்தை வந்து பயன்படுத்துற மாதிரி தான் எங்கட 5வது கேள்வி வாரது. என்ன அப்ப ஒவ்வொரு சமன்பாடுகளும் வந்து பிசிக்ஸ்ல பயன்படுத்தின சமன்பாடுகள். என்ன சக்தி காப்பு தத்துவத்தை பேஸ் பண்ணி தான் 5வது கேள்வி வந்து வாரது. ரைட். பார்ப்போம். முதலாவது என்ன கேள்வி கேட்கிறாண்டா ஒரு படம் ஒன்று தந்திருக்கிறாங்க. முதல்ல அந்த படத்தை வந்து நாங்கள் கீறிக்கொள்ளுவோம். ஒரு சீலிங் ஒன்று இருக்க போது அந்த சீலிங்ல வந்து ஒரு துணிக்கு ஒன்று கட்டி தொங்க விடப்பட்டிருக்குதான். கட்டி தொங்க விடப்பட்டிருக்குது. என்ன ஒரு துணிவுடைய ஒரு துணிக்கு ஒன்று கட்டி தொங்க விடப்பட்டிருக்குது. இல்ல ஒரு 2m திணிவுடைய ஒரு துணிக்கு ஒன்று கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு. இந்த சீலிங்கின் அதாவது இந்த இலையின் நீளம் வந்து தந்திருக்கிறாங்க. எல்லன்று தந்திருக்கிறாங்க. ரைட். ஓகே. கேள்வியை வாசிப்போம். கேள்வி என்ன சொல்றான் என்றால் நீளம் எல்லை உடைய ஒரு லேசான நீட்ட முடியாத இலையின் மூலம் அப்ப இங்க சொல்லி இருக்கிறாங்க இது வந்து ஒரு சீலிங்னு சொல்லி சொல்ல போறாங்க. இந்த சீலிங்கில இருந்து வந்து பிள்ளைகள் ஒரு லேசான நீட்ட முடியாத இலையின் மூலம் ஒரு சிடை சீலிங்கில் இருந்து சுயாதீனமாக தொங்கும் திணிவு 2m உடைய ஒரு துணிக்கை P வந்து 40 இருக்கு. அப்ப இந்த துணிக்கை வந்து P, இந்த P வந்து இப்ப என்ன செய்தா 40 இருக்க போகுதான். ஒரு கிடைத்திசையில் வந்து வேகம் ஜூடன் இயங்கும் ஒரு துணிக்கை எம்ஏ உடைய வேறொரு துணிக்கையானது பியுடன் வந்து மோதுகிறான். அப்ப என்ன செய்தால் இவர் வந்து ஆரம்பத்துல 40 இருந்தவர் இப்ப என்ன செய்ய போகுதுண்டா பிள்ளைகள் ஒரு எம் துணிவை உடைய ஒரு துணிக்கை உண்டு. அப்ப எம் துணிவை உடைய ஒரு துணிக்கை உண்டு என்ன செய்ய போகுது ஜூ என்ற வேகத்தோட இயங்கி இந்த பியோட வந்து அடிக்க போகுதான். பி என்றவரோட அடிக்கைக்கு இல்ல அடிச்சு இணைதன்னு சொல்லி சொல்றான். அப்ப இணைதண்டா என்ன இந்த எம் என்ற துணிக்கை பிள்ளைகள் இந்த 2m ஓட வந்து இணைய போகுதான். அப்ப இணைஞ்சா பிறகு சேர்த்து துணிக்கைன்ற துணிவு என்னவாக இருக்க போகுது 3m ஆக இருக்க போகுது. விளங்குதா? 3m ஆக இருக்க போகுது. அப்ப உங்களுக்கு விளங்கணும் ஆரம்பத்துல இப்படி இருந்தவர் இறுதியில வந்து என்னவாக இருக்க போறார். இறுதியில வந்து இவரின் அமைப்பு என்னவாக இருக்க போகுது 3m ஆக இருக்க போறார். 3m ஆக இருக்க போறார். 3m என்ற துணிக்கையாக இருக்க போகுது. அப்ப ஜூ என்ற வேகத்துல எம் என்றவர் வந்து அடிச்சா பிறகு பிள்ளைகள் இந்த 3m என்ற துணிக்கை வந்து ஏதோ ஒரு வேகத்துல இயங்க போகுது. அந்த வேகம் வந்து எங்களுக்கு தெரியாது. நான் ஒரு v1 என்ற வேகம் சொல்லி நான் இப்ப வச்சிருக்க போறேன். v1 என்ற வேகத்தை நாங்கள் இப்ப வச்சிருக்க போறோம். விளங்குதா? அப்ப முதலாவது கேள்வி என்ன கேள்வி கேட்கிறான்டா பிள்ளைகள் மோதுகைக்கு பின்னரும் இலை இறுக்கமாக இருக்கும் அதே வேளை சேர்த்தி துணிக்கை சீலிங்கை மட்டுமட்டாக அடைகின்றது எனின் ஜூசமன் பின்வரும் வடிவத்துல காட்டட்டுமா. ஜூசமன் பின்வரும் வடிவத்துல காட்டட்டுமா. விளங்குதா? அப்ப கேள்வி விளங்கிட்டுதா? அப்ப கேள்வி என்ன சொல்லுதாண்டா பிள்ளைகள் சீலிங்கில வந்து பிள்ளைகள் ஒரு எல் நீளமுடைய ஒரு லேசான நீளமுடியாத இலையில வந்து ஒரு
2m துணிவுடைய ஒரு துணிக்கை ஒன்று கட்டி தொங்க விடப்பட்டுள்ளது. அது வந்து ஆரம்பத்துல சமநிலையில 40ல வந்து இருக்குதாம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு எம் துணிவை உடைய ஒரு துணிக்கை உண்டு ஜூன்ற வேகத்தோட பிள்ளைகள் அந்த 2m துணிக்கையோட வந்து அடிச்சு அது இணைஞ்சு கொள்ளுது. அப்ப இணையக்கில்ல இவரின் துணிக்கையின் இப்ப துணிவு என்னவாக இருக்க போகுது 3m ஆக இருக்க போகுது. அப்ப அடிச்சா பிறகு பிள்ளைகள் அந்த துணிக்கையின் வேகம் எங்களுக்கு தெரியாது. நான் இப்ப வைக்க போறேன் என்ன B1 சொல்லி வைக்க போறேன். விளங்குதா? அப்ப இப்ப என்ன நாங்கள் தொடர்படுத்திக் கொள்ளலாம்? அவன் கேட்கிறானோ கேட்கலையோ இணைஞ்சா பிறகு அதிண்ட கதையை வந்து நாங்கள் காணணுமா இல்லையா? காண வேணும். அப்ப என்ன செய்யணும்? இந்த எம்முக்கும் 2mக்கும் அப்ப எம்முக்கும் 2m துணிக்கைக்கு நாங்கள் என்ன சமன்பாட்டை நாங்கள் இப்ப பாவிக்கணும்? I சமன் டெல்டா எம்பி வளமையா பாவிக்கிற சமன்பாடு I சமன் டெல்டா எம்பி என்ற சமன்பாட்டை பாவிச்சோம் என்றால் ஆரம்பத்துல இருக்கிற உந்தத்தையும் இறுதியில இருக்கிற உந்தத்தையும் கழிக்க வாரவர் வந்து 0 இருக்க போறார். எங்களுக்கு ஆரம்பத்துல எங்களுக்கு என்ன உந்தம் இருக்க போகுது? தனிய இந்த எம் என்ற துணிக்கையால மட்டும்தான் பிள்ளைகள் ஜூ என்ற உந்தம் என்றவர் வர போறார். 2m என்றவரால் வருமா? வராது. ஏனென்றால் அவருக்கு ஒரு கதி இல்லை. ஆகவே ஆரம்பத்துல எங்களுக்கு என்ன உந்தம் மட்டும் பெற போறார்? தனிய எம் என்ற துணிக்கையால மட்டும் பெற போகுது. அதே நேரம் அவர் கிடையாக வந்து ஒரு ஜூ என்ற வேகத்தோட இயங்குறார். ஆகவே எம் இன்டு ஜூ என்று வர போறார். அது என்னத்துக்கு சமனாக இருக்க போறார்? இறுதியாக பிள்ளைகள் 3m என்ற துணிக்கையாக இருக்க போகுது. அது என்ன வேகத்துல போக போகுதுன்னு படிச்சு நாங்கள் B1 என்ற வேகத்தோட போக போகுது. அப்ப இதுல இருந்து நாங்க ஒரு தொடர் கொண்டு வெளிக்கொள்ளலாம். இந்த B1 என்றவரை நாங்கள் இப்ப கண்டமெண்டா எம் வெட்டுப்பட்டு சென்றால் ஜூ3 ஆக இருக்க போகுது. ஆகவே இப்ப அந்த எம் துணிக்கையும் 2m துணிக்கையும் இணைந்து இப்ப என்ன வேகத்தோட இப்ப இயங்க போகுதாம்? ஜூ3 என்ற கிடை வேகத்தோட இப்ப இயங்க போகுது. விளங்குதா? ரைட், ஓகே. ஆனால் எங்களை கேட்கிற கேள்வி என்ன கேள்வி என்றா பிள்ளைகள் அப்ப இவர் வந்து பிள்ளைகள் இப்ப கிடையாக வந்து ஒரு V1 என்ற வேகம் வந்துட்டு என்றால் இவர் இப்ப என்ன இயக்கத்தை ஆட்டி கொண்டு போறார்? இவர் அண்ணளவா வந்து ஒரு வட்ட இயக்கத்தை ஆட்டி கொண்டு போறார். ஓமா இல்லையா? அண்ணளவாக ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்ற போறார். அப்ப இந்த சீலிங்கோட மட்டுமட்டாக இருக்கிற சந்தர்ப்பத்துல பிள்ளைகள் இந்த துணிக்கையின் வேகத்தை வந்து நான் வச்சு கொள்ளலாம் மேல் நோக்கி ஒரு B1 சொல்லி வச்சுக்கொள்ளலாம். B1 சொல்லி வச்சுக்கொள்ளலாம். ஆனால் அவன் சொல்றான் சீலிங்கை வந்து மட்டுமட்டாக அடையுதுன்னு சொல்லி சொல்றான் பிள்ளைகள். சீலிங்கை மட்டுமட்டாக அடையுதென்றால் இந்த இடத்துல வந்து அவற்ற வேகம் என்னவாக இருக்க வேணும்? 0 இருக்க வேணும். மட்டுமட்டாக அடையுதுண்டா அதன் மீனிங் என்ன? அந்த இடத்துல இருக்கிற வேகம் வந்தங்களுக்கு என்னவாக இருக்கும் என்றால் 0 இருக்க வேணும். அப்ப எங்களுக்கு ஒரு தொடர்பு சொல்றான். நாங்கள் இந்த இடத்துல என்ன தொடர்பு நாங்கள் இப்ப பாவிக்க வேண்டி வரப்போகுது? சக்தி காப்பு தத்துவத்தை பாவிக்க வேண்டி வரப்போகுது. சக்தி காப்பு தத்துவம். அப்ப நாங்க எடுக்க போறோம் இவரை வந்து ஒரு 0 பொட்டன்ஷியல் லெவலா எடுத்தோம்னால் இந்த லெவல வந்து ஒரு 0 பொட்டன்ஷியல் லெவலாக எடுத்தோம்னால் நாங்கள் இப்ப என்ன செய்து கொள்ளலாம்? சக்தி காப்பு தத்துவத்தை பாவிச்சு கொள்ளலாம். சக்தி காப்பு தத்துவம். சக்தி காப்பு தத்துவத்தை பாவிச்சு கொள்ளலாம். சக்தி காப்பு தத்துவத்தின்படி காப்பு தத்துவத்தின்படி எங்களுக்கு என்ன சொல்லலாம்? சக்தி காப்பு தத்துவம்ன்றது என்ன சொல்லுது என்றால் ஆரம்பத்துல என்ன சக்தி இருந்ததோ அதே சக்தி தான் எங்களுக்கு இறுதியிலே இருக்க போகுது. நான் இப்ப வைக்க போறேன் பிள்ளைகள் இவர் A என்ற புள்ளி என்று வைக்க போறேன், இவர் B என்ற புள்ளி என்று வைக்க போறேன். ஆகவே எந்தெந்த புள்ளிகளுக்கு நான் இப்ப சக்தி காப்பு தத்துவத்தை பாவிக்க போறேன்? Aக்கும் Bக்கும் தான் பிள்ளைகள் சக்தி காப்பு தத்துவத்தை பாவிக்க போறேன். இப்ப A என்ற புள்ளியில பிள்ளைகள் எங்களுக்கு என்னென்ன சக்தி இருக்க போகுது? A என்ற புள்ளியில இப்ப எங்களுக்கு என்னென்ன சக்தி இருக்க போகுது? நான் இவரை 0 பொட்டன்ஷியல் லெவல் வச்சபடியால எங்களுக்கு இந்த இடத்துல நிலையியல் அழுத்த சக்தி வருமா? வராது. ஆகவே இந்த இடத்துல இருக்கிற சக்தி என்ன சக்தி மட்டும் வரப்போகுது என்றால் தனிய இயக்க சக்தி மட்டும்தான் பிள்ளைகள் வரப்போகுது. அந்த இயக்க சக்தி எங்களுக்கு என்னவாக இருக்க போகுது? 12mv². படிச்சு நாங்க 12m. இங்க துணிக்கை இந்த திணிவு வந்து எங்களுக்கு என்னவாக இருக்க போகுது? சேர்த்து துணிக்கை இந்த திணிவு எங்களுக்கு என்னவாக இருக்க போகுது? சேர்த்து துணிக்கை இந்த திணிவு என்னவாக இருக்க போகுது பிள்ளைகள்? 3m இருக்க போகுது. என்னவமா இல்லையா? சேர்த்து துணிக்கை இந்த திணிவு 3m இருக்க போகுது. ஆகவே 3m வரப்போற 3m இன்டு B வர்க்கம், அதாவது B1 வர்க்கம். அப்ப இங்க B1 வர்க்கம் மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போற? ஜூ3 என்றவர் இருக்க போற. ஜூ3 முழுவதின் வர்க்கம் வரப்போகுது. அப்ப நான் இப்ப என்ன கண்டுட்டேன்? A என்ற இடத்துல இருக்கிற மொத்த சக்தியை கண்டுட்டேன். ஏன் நான் இப்ப நிலையல் அழுத்த சக்தி போடையில நிலையல் அழுத்த சக்தி 0. ஏன் 0 பொட்டன்சியல் லெவல வந்து இந்த A என்ற மட்டத்துல இப்ப எடுத்து வச்சிருக்கிறேன். அப்ப A என்ற இடத்துல எடுத்தபடியால எங்களுக்கு நிலையல் அழுத்த சக்தி 0 போயிடுச்சு. அப்ப இவர் சமனாக இருக்க போறார் என்னத்துக்கு? இந்த B என்ற இடத்துல இருக்கிற மொத்த பொறிமுறை சக்திக்கு சமனாக இருக்க போகுது.
இப்ப சொல்லுங்க, பி என்ற இடத்துல இயக்க சக்தி எங்களுக்கு என்னவாக இருக்க போகுது? பூஜ்ஜியமாக இருக்க போகுது. ஏன்? B1 என்றவர் பிள்ளைகள் பூஜ்ஜியமாக இருக்க போறார். இவர் வந்து மட்டாகத்தான் அடைய போகுது. இந்த இடத்துல மட்டாக அடையிற சந்தர்ப்பத்துல அதுக்கு வேகம் இல்ல. வேகம் இல்லையென்றா இயக்க சக்தி இல்ல. ஆக எங்களுக்கு என்ன சக்தி மட்டும் இருக்க போகுது? நிலையியல் அழுத்த சக்தி மட்டும்தான் இருக்க போகுது பிள்ளைகள். அந்த நிலையியல் அழுத்த சக்தி என்னத்தால் தரப்படலாம் படிச்சு நாங்கள் MGH என்ற சமன்பாட்டுல நாங்கள் தந்தோம் என்றால், இங்க திணிவு எங்களுக்கு என்னவாக இருக்க போகுது? 3m ஆக இருக்க போகுது. G என்றவர் வரப்போறார். H அப்ப 0 பொட்டன்சியல் லெவல்ல இருந்து இந்த பிக்கான தூரம் எங்களுக்கு என்னவாக இருக்க போகுது? அது என்ன தூரம்? அதுதான் இந்த எல் என்று தந்திருக்கிறாங்க. ஆகவே எல்ல போட்டோம்டா ஓகே இல்லையா? ஓகே. அப்ப இதுல இருந்து நாங்கள் ஜூவை கண்டு கொடுத்து விட்டோம்டா ஓகே. அப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள், இந்த 3m இந்த 3m நாங்கள் வெட்டி கொள்ளலாம். இப்ப ஒரு வேலை செய்யலாம், இந்த ஜூ வர்க்கம் என்றவர் அப்படி வர போறார். இந்த மூண்டை வந்து நாங்க வர்க்கிச்சோம்டா 9 வர போகுது. அந்த 9 2ஆல் பெருக்கணும்டா நான் நினைக்கிறேன் 18 வரும் நினைக்கிறேன். ஆகவே ஜூ வர்க்கத்தின்கள் 18 சமன் இப்ப வரப்போகுது. என்னத்துக்கு சமனாக வரப்போகுது? GLக்கு சமனாக வரப்போகுது. ஆகவே ஜூ வர்க்கம் என்னத்துக்கு சமனாக வரப்போகுது? 18 GLக்கு சமனாக வரப்போகுது. அப்ப இதுல இருந்து ஜூவை கண்டமண்டா இப்ப என்ன வரப்போகுது? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 18 GL என்று வரப்போகுது. விளங்குதா? இவ்வளவு தான் பிள்ளைகளுக்கு விளங்குதா பிள்ளைகள்? அப்ப இந்த இடத்துல பிள்ளைகள் தனியா என்னத்தை நாங்க பாவிச்சிருக்கிறோம்னா, தனியா சக்தி காப்பு தத்துவத்தை பாவிச்சிருக்கிறோம். அந்த சக்தி காப்பு தத்துவத்தை வந்து நாங்க சரியான இடத்துல வடிவா பாவிச்சிருக்கிறபடியால எங்களோட ஆன்சரை வந்து நாங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. விளங்குதா? ரைட்? ஓகேண்டா இவர் ஒரு கன்வெர்ட் பண்ணி போட்டு ஓகேன்னு சொல்லி சொன்னா இவர் ஒரு கன்வெர்ட் பண்ணி போட்டு அப்ப இந்த இடத்துல வந்து அவன் தந்த தரவு என்னண்டா இந்த சீலிங்கை வந்து மட்டுமட்டாக அடையுதுன்ற அந்த தரவை சொல்லி இருக்கிறான். அப்ப அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். மட்டுமட்டாக அடையுதுன்ற அதின் மீனிங் என்னென்றால் அந்த இடத்துல அவருக்கு வேகம் வந்து பூச்சியம். அப்ப அதை நாங்கள் பயன்படுத்தி எங்களோட சக்தி காப்பு தத்துவத்தின்படி ஒரு தொடர்பை எடுத்து போட்டு அதுல இருந்து ஜூவை கண்டு வச்சிருக்கிறோம். விளங்குதா? அவ்வளவுதான் பேர். ரைட்? ஓகேயா? அப்ப ஓகேன்னு சொல்லி சொன்னா எழுதிட்டு சொல்லுங்க. நாங்கள் அடுத்த கேள்விக்கு போய் கொள்வோம். விளங்குதா? அடுத்த கேள்விக்கு போய் கொள்வோம். அப்ப ஒவ்வொரு கேள்வியை பாத்தீங்கன்னா விளங்குது பிள்ளைகள். எங்களுக்கு முதலாவது கேள்வி என்னத்தை பேஸ் பண்ணி வருது என்றால் எங்கட உந்தத்தை பேஸ் பண்ணி வருது. அதாவது கணத்தாக்கலும் மொத்தலும் பேஸ் பண்ணி வருது. எங்கட ரெண்டாவது கேள்வி என்னென்றால் எங்கட கிராஃப் அதாவது பிடி கிராஃப் அல்லது எரியத்தை பேஸ் பண்ணி வருது. எங்கட மூன்றாவது கேள்வி வந்து கப்பிய பேஸ் பண்ணி வரும். நாலாவது கேள்வி வந்து பிள்ளைகள் வேலை வேலை சக்தியை பேஸ் பண்ணி வாரது. எங்கட அஞ்சாவது கேள்வி வந்து சக்தி காப்பு தத்துவத்தை பேஸ் பண்ணி வரும். என்ன அஞ்சாவது கேள்வி சக்தி காப்பு தத்துவத்தை பேஸ் பண்ணி வரும். அதுக்கு அடுத்த கேள்வி வந்து பிள்ளைகள் காவிகளை பேஸ் பண்ணி வரப்போகுது. ஆறாவது கேள்வி வந்து காவிகளை பேஸ் பண்ணி வரப்போகுது. ஓகேயா? ரைட்? அப்ப இந்த கேள்வி வந்து இந்த கேள்வி வந்து எழுதிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா சொல்லுங்க. அடுத்த ஆறாவது கேள்வியை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். சரியா? ஓகேண்டா சொல்லுங்க. ஆறாவது கேள்வியை பார்த்துக் கொள்வோம். ஓகேண்டா சொல்லுங்க. ஆறாவது கேள்வியை பார்த்துக் கொள்வோம். ஓகேண்டா சொல்லுங்க. ஆறாவது கேள்வியை பார்த்துக் கொள்வோம். சரியா? அதுக்கு முன்னுக்கு ஒரு 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 சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. இந்த கேள்வி வந்து ஓகே விளங்கிட்டுது சொல்லி சொன்னா ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க பாப்போம் படக்கண்டு. இந்த கேள்வி ஓகே விளங்கிட்டுதுன்னு சொல்லி சொன்னா ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க பாப்போம். இந்த கேள்வி விளங்கிட்டது ஓகேன்னு சொல்லி சொன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க பாப்போம் பிள்ளைகள். ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. அதாவது இந்த அஞ்சாவது கேள்வி இந்த சக்தி காப்பு தத்துவங்கள் தொடர்பான கேள்வி வந்து உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி சொன்னால் ஒரு மெசேஜ் ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க பாப்போம்.
இந்த 5வது கேள்வி ஓகேண்டா ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுக்கணும் பார்ப்போம். ஓகே. ஆனா இதுல வந்து அந்த நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூவா இருக்குது பிள்ளைகள். என்னடா எங்களை கொஞ்சம் மழை அந்த இதுல கொஞ்சம் கவரேஜ் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஓகே பார்ப்போம். நான் கட்டாயம் வந்து இதுக்குரிய ரெக்கார்டிங் வந்து கட்டாயம் உங்களுக்கு தருவேன். ஏனென்றா இப்ப சில நேரங்கள்ல உங்களுக்கு இது விளங்குதா விளங்கலையான்னு எனக்கு தெரியல. கட்டாயம் நான் ரெக்கார்டிங் தருவேன். அது இருக்கா பார்த்துக்கொள்ளுங்க விளங்காத சந்தர்ப்பத்தில். சரியா? ரைட் ஓகே. இந்த 5வது கேள்வி ஓகேன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் 6வது கேள்விக்கு போய்க்கொள்வோம். சரியா? 6வது கேள்விக்கு நாங்கள் போய்க்கொள்வோம். ஓகேண்டா 6வது கேள்விக்கு நாங்கள் போய்க்கொள்வோம். சரியா? ரைட். ரைட். 6வது கேள்வியை பார்ப்போம். 6வது கேள்வி என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் ஏ வந்து கிரேட் தேன் நோடாக இருக்க போதாம். ஏ வந்து கிரேட் தேன் நோடாகவும் 6வது கேள்வி என்ன சொல்றாங்க? ஏ வந்து கிரேட் தேன் நோடாகவும் ஏ வந்து கிரேட் தேன் நோட் எனவும் வழக்கமான குறியீடுகளுடன் ஒரு நிலைத்த புள்ளி ஓவை குறித்து ஏ பி என்னும் இரு புள்ளிகளின் தானக்காவிகள் சொல்றாங்களே என்னண்டா 1 பிளஸ் ஏ மடங்கு ஜே காவி சாரி ஐ மடங்கு ஏ மடங்கு ஜே காவி சக அல்பாவா சாரி அல்பா மடங்கு ஐ காவி மைனஸ் 2 மடங்கு 2 மடங்கு ஜே காவின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நாங்க வளமையான குறியீடுகளோட வந்து சொல்லிக்கல பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் ஓஏ காவி என்றவர் என்னத்தால தந்திருக்கிறாங்க என்றால் ஓஏ காவியை தந்திருக்கிறாங்க என்னண்டு ஐ சக அல்பா மடங்கு ஜே காவின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஐ சக அல்பா மடங்கு ஜே காவின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பிள்ளைகள் ஓபி காவியை தந்திருக்கிறாங்க என்னண்டு அல்பா மடங்கு ஐ காவி அல்பா மடங்கு ஐ காவி மைனஸ் 2 மடங்கு ஜே காவின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. 2 மடங்கு ஜே காவின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. மேலும் சொல்றாங்க இந்த மேலும் ஏ பி மீது சி ஆனது ஏசி டு சிபி 1:2 ஆகுமாறு உள்ள புள்ளின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன 1:2 ஆக இருக்குமாறு உள்ள புள்ளின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நாங்க பிள்ளைகள் ஒரு ஒரு படத்துல நாங்க குறிச்சோம் என்றால் இந்த ஓ என்றவர் பிள்ளைகள் எங்களுக்கு என்னவாக இருக்க போகுது? ஒரு நிலைத்த உற்பத்தி புள்ளியாக இருக்க போகுது. அப்ப உற்பத்தி புள்ளியாக இருக்கிற பிள்ளைகள் இந்த இடத்துல தான் எங்களுக்கு என்ன இருக்க போகுது என்றால் ஒரு ஏ என்ற புள்ளி இருக்க போகுது. அந்த ஏ என்ற புள்ளிய பிள்ளைகள் நாங்கள் இப்படியே வச்சுக்கொள்ளலாம். ஏ என்ற புள்ளி என்று வச்சுக்கொள்ளலாம். அதே நேரம் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு பி என்ற புள்ளி இருக்க போகுது. ஆகவே இந்த இடத்த வந்து நான் ஒரு பி என்ற புள்ளி என்று வச்சிருந்தால் இவர் பி ஆக இருக்க போறாராம். அவன் சொல்றான் என்ன சொல்றான் என்றால் ஏபி மீது அப்ப ஏபி மீது என்றால் இந்த ஏபி என்ற இந்த நேர்கோட்டின் மீது இந்த ஏபி என்ற நேர்கோட்டின் மீது சி ஆனது அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு சி என்ற புள்ளி இருக்குது. இந்த சி ஆனது 1:2 ஆக இருக்குமாறு ஏசி டு சிபி 1:2 ஆகுமாறு ஆக இருக்க ரேசியோ உங்களுக்கு என்னவாக இருக்க போகுதுன்னா 1:2 ரேசியோவாக இருக்க போகுதான் ஆக இருக்குமாறு உள்ள புள்ளின்னு சொல்லி சொல்றான். அப்படி சொல்லேக்கில்ல இந்த ஓசியானது இந்த இவரை வந்து நீட்டுறான். இந்த ஓசியானது ஏபிக்கு செங்குத்தாக இருக்கும் என்று சொல்லியும் தாரானா. இந்த ஓசி என்ற இந்த நேர்கோடு வந்து இந்த ஏபிக்கு செங்குத்தாக இருக்கும் என்று சொல்லி சொல்றான். அப்படி இருக்குமாக இருந்தால் இந்த அல்பாண்ட பெருமானத்தை காணட்டுமா அப்ப எங்களுக்கு தொடர்புன்னு சொல்றாங்க பிள்ளைகள் இந்த ஓசி. அப்ப இந்த ஓசி என்ற காவி வந்து பிள்ளைகள் இந்த ஏபி என்ற காவிக்கு வந்து என்னவாக இருக்க போகுது என்றால் செங்குத்தாக இருக்க போகுதாம். ஏபி என்ற காவிக்கு செங்குத்தாக இருக்க போகுது. அப்ப எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 2 காவிகளை பெருக்கல அதான் 2 காவிகள் வந்து ஒன்று கொண்டு செங்குத்தாக இருக்குமாக இருந்தால் நாங்க நாங்கள் அந்த 2 காவிகளின் குட்டு பெருக்கம் வந்து எங்களுக்கு என்னவாக இருக்கும் என்றால் 2 காவிகளின் குற்று பெருக்கம் எங்களுக்கு என்னவாக இருக்கும் என்றால் பூஜ்ஜியமாக இருக்க போகுது. நாங்க படிச்சனாங்களா இல்லையா? படிச்சனாங்க பூஜ்ஜியமாக இருக்க போகுதா. அப்ப நாங்கள் தேவையான விஷயத்தை பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எங்களுக்கு ஓசி காவி என்றவரும் தேவை, அதே நேரம் ஏபி காவி என்றவரும் தேவை. அப்ப நாங்கள் ஓசி காவியும் காண வேணும், அதே நேரம் ஏபி காவியும் காண வேண்டி வரப்போகுது. எங்களுக்கு ஓஏ காவியும் தெரியும் பிள்ளைகள், ஓபி காவியும் தேவை. அப்ப நாங்க படிச்சனாங்க ஏபி காவி என்றவர் எங்களுக்கு தேவையண்டா நாங்கள் என்னன்னு கண்டுகொள்ளலாம்? இவர்தான் ஏபி காவி. அப்ப இந்த ஏபி காவி என்றவர் தேவை என்றால் நாங்கள் ஏயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் பிள்ளைகள். ஏஓ காவி சக ஓபி காவி ஏயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணோம் என்றால் ஏஓ காவி
அப்ப இடைக்குள்ள வந்து எங்கட ஓன்றவரை நாங்கள் பூத்தினம்டா ஓகே. ஏஓ காவி சக ஓபி காவி, அதாவது ஏபி காவி என்றவர் ஏஓ காவி சக ஓபி காவிக்கு சமனாக இருக்க போற. எழுதலாம் எழுதியலாதா? எழுதி கொள்ளலாம். எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் ஓஏ காவி என்ற பெருமானம் பிள்ளைகள் ஐ சக அல்பா மடங்கு ஜே காவி என்று வச்சினாங்க. ஆனால் இங்க ஏஓ காவி என்று இல்ல, அதுக்குரிய மைனஸ் பெருமானம் பெற போகுது. ஆகவே மைனஸ் இந்த ஏஓ காவிய பிள்ளைகள் நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். மைனஸ் ஓஏ காவின்னு சொல்லி போடலாமா? போடலாதா? போட்டுக்கொள்ளலாம். நாங்க படிச்சனாங்க காவியில மைனஸ் ஓஏ காவி என்று போட்டுக்கொள்ளலாம். அதே நேரம் இந்த ஓபி காவி என்ற இருக்கட்டும், அப்படியே பிரச்சனை இல்லை. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா பிரதியீடு செய்யலாம் போலடக்கு. இங்க மைனஸ் என்றவர் இருக்கட்டும். இந்த ஓஏ காவியத்தான் பிள்ளைகள் நாங்க போட்டுனாங்க. இந்த ஓஏ காவியத்தான் பிள்ளைகள் ஐயிலையும் ஜெயிலையும் நாங்க பார்த்தனாங்க. ஐயிலையும் ஜெயிலையும் பார்க்கல. ஓஏ காவி என்ன தள தரப்பட போகுது? ஐ காவி இன்று அல்பா மடங்கு ஜே காவி என்று படிச்சனாங்க. ஐ காவி சக அல்பா மடங்கு ஜே காவி என்று படிச்சனாங்க. சக ஓபி காவிக்கு பதிலாக என்னத்தை போட்டுக்கொள்ளலாம்? அல்பா மடங்கு ஐ காவி, அல்பா மடங்கு ஐ காவி மைனஸ் 2 மடங்கு ஜே காவி என்று வரப்போதாம். 2 மடங்கு ஜே காவி என்று சொல்லி வரப்போதாம். போடலாமா? போடலாதா? போட்டி இப்ப என்னத்தை கண்டுகொள்ளலாம்டா பிள்ளைகள்? ஏபி காவியை கண்டுகொள்ளலாம். அப்ப சுருக்கினம் என்றால் இந்த ஐ காவி எல்லாத்தையும் நாங்கள் உண்டாக்கணும்டா பிள்ளைகள். நான் நினைக்கிறேன் அல்பா மைனஸ் ஒன் ஐ காவி என்று வரப்போறார். அதே நேரம் இந்த ஜே காவியை வந்து நாங்க உண்டாக்கினோம் என்றால் மைனஸ் 2 பிளஸ் அல்பா ஜே காவின்னு சொல்லி வரப்போகுது. ஆகவே ஏபி காவியை வந்து நாங்க கண்டுட்டோமா இல்லையா? கண்டாச்சு. அப்ப ஏபி காவி நாங்க கண்டுட்டோம். அப்ப நாங்கள் இப்ப என்ன காவியை கண்டுவிட்டோம்டா? ஓகே, ஓசி காவிய காண வேண்டி வரப்போகுது. ஓசி காவியை நாங்க காண வேண்டி வரப்போகுது. அப்ப எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த ஓசிக்காவி நாங்க காணணும் என்றால் இந்த முக்கோணம் ஓபிசிய கருதினம் என்றால், முக்கோணம் ஓபிசிய கண்டம் என்றால் இந்த ஓசிக்காவி என்றவர் எங்களுக்கு என்ன தரலாம் என்றால் ஓபிக்காவி என்ன ஓமா இல்லையா? ஓபிக்காவி. அப்படி இல்லாட்டி இந்த ஓஏ காவி சார்பாக நாங்கள் எழுதிக் கொள்ளலாம். இந்த ஓஏசி என்ற காவியை நாங்கள் கருதினம் என்றால் இந்த ஓசி காவி என்றவர் என்ன தரப்படலாம் என்றால் ஓஏ காவி. ஏனென்றா ஓஏ காவி என்றவர் எங்களுக்கு தெரியும். ஆகவே நாங்கள் அவரை பயன்படுத்தி விட மாட்டோம். ஓகே, அப்ப ஓஏ காவி சக ஏசி காவி எழுதலாமா? எழுதலாதா? எழுதி கொள்ளலாம். ஏசி காவின்னு சொல்லி எழுதி கொள்ளலாம். ஓகே, எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் ஓஏ காவி தெரியும். ஆகவே ஓஏ காவியை வந்து நாங்கள் அப்படியே வச்சிருப்போம். சக இப்ப பிள்ளைகள் எங்களுக்கு ஏசி காவின் பெருமானம் தெரியாது. ஏசி காவின் பெருமானம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஏபி காவின் பெருமானம் தெரியும் பிள்ளைகள். ஏபி காவின் பெருமானம் தெரியும். அந்த ஏபி காவின் எத்தனை மடங்கு இந்த ஏசி காவியாக இருக்க போகுது? இவர் 1:2 ரேசியோவில் இருக்கிறபடியால இந்த ஏபி காவில நாங்கள் எழுதிக்கல ஏசி காவி என்னன்னு எழுதிக் கொள்ளலாம்? 1/3 சொல்லி எழுதிக் கொள்ளலாம். 3 ஒரு பங்கு தான் இந்த ஏசி என்றபடியால இந்த ஏபி காவின் 1/3 பகுதியாக இருக்க போகுது. நாங்க காவில எல்லாம் நாங்க படிச்சனாங்க. என்ன எழுதலாம்? எழுதியலாதா? எழுதி கொள்ளலாம். அப்ப இப்ப பார்த்தோம்டா பிள்ளைகள் ஓஏ காவியங்களுக்கு தெரியும். ஓஏ காவியம் நாங்க எழுதினாங்க ஐ மடங்கு அல்பா மடங்கு ஜே காவியாக இருக்க போகுது. ஐ மடங்கு அல்பா பிளஸ் ஜே காவியாக இருக்க போகுது. சக 1/3 மடங்கு நாங்கள் இப்ப எடுத்துட்டோம். இந்த ஏபி காவியை நாங்கள் இப்ப கண்டுட்டோமா இல்லையா? கண்டாச்சு. அந்த ஏபி காவியத்தான் நாங்கள் கண்டுறாங்க. என்னன்னு வந்துட்டு அல்பா மைனஸ் ஒன் ஐ காவி மைனஸ் அல்பா மைனஸ் 1 ஐ காவி மைனஸ் 2 சக அல்பா இன்டு ஜே காவின்னு சொல்லி வரப்போகுதாம். ஜே காவி என்று வரப்போகுது. அப்ப இதுல இருந்து நாங்கள் இப்ப ஐ காவி எல்லாத்தையும் உண்டாக்கலாம். அதே நேரம் ஜே காவி எல்லாத்தையும் உண்டாக்கலாம். அப்படி நாங்கள் சுருக்கினமண்டா பிள்ளைகள் எங்களுக்கு டிரெக்டாவே ஒரு 1/3 வந்து நாங்கள் பொதுவெடுத்தோம்டா 1/3 வந்து நாங்கள் பொதுவெடுத்து நாங்கள் சுருக்கினமென்றால் சுருக்குறதான வேலை. சுருக்கினமெண்டா எங்களுக்கு ஐயிலையும் ஜேயிலையும் நாங்கள் போட்டுக்கொள்ளைகள பிள்ளைகள் எங்களுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது என்றால் அல்பா பிளஸ் 2 மடங்கு ஐ காவி வரப்போகுது. அதே நேரம் சக 2 மடங்கு அல்பா மைனஸ் ஒன் ஜே காவின்னு சொல்லி வரப்போகுதான். ஜே காவின்னு சொல்லி வரப்போகுது. எழுதலாம் எழுதலாத? எழுதி கொள்ளலாம். ரைட், ஓகேயா? ரைட். அப்ப இதுல இருந்து பிள்ளைகள் எங்களுக்கு ஓசி காவி இன்று ஏபி காவி வந்து 0 என்ற தொடர்பு தெரியும். ஓசி காவின் பெருமானம் தெரியும். ஏபி காவின் பெருமானம் தெரியும். அப்ப நாங்க எழுதி கொள்ளலாம் ஓசி காவி இன்டு ஏபி காவி இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப இதுல இருந்து நாங்க என்ன செய்யலாம்? எங்களோட தொடர்பை எடுத்துக்கொள்ளலாமா இல்லையா? எடுத்துக்கொள்ளலாம். என்னென்று எடுக்கலாம்? நாங்க படிச்ச நாங்கள் இந்த ஓசி காவி பயிலா பிள்ளைகள் நாங்கள் எழுதி கொள்ளலாம் 1/3
ஆல்ஃபா மைனஸ் டூ ஆல்ஃபா சாரி ஆல்ஃபா சக 2 பிரதியிடுறதான வேலை பிரதியிட்டீங்கன்னா ஆல்ஃபா சக 2 ஐக்காவி சக 2 மடங்கு ஆல்ஃபா மைனஸ் 1 சக 2 மடங்கு ஆல்ஃபா மைனஸ் 1 ஜே காவி. இது என்னத்துக்கு பயிலா போட்டு வச்சிருக்கிறான்? ஓசி காவிக்கு பயிலா போட்டு வச்சிருக்கிறான். இன்டு ஏபி காவிக்கு பதிலாக என்னதை போட்டுக்கொள்ளலாம்? இந்த ஆல்ஃபா மைனஸ் 1 ஆல்ஃபா மைனஸ் 1 ஆல்ஃபா மைனஸ் 1 அதிന്റെ ஐக்காவி என்று வரப்போகுது. என்ன ஐக்காவி என்று வரப்போகுது? மைனஸ் 2 சக ஆல்ஃபா 2 சக ஆல்ஃபா ஜே காவி என்று வரப்போகுது. அது சமன் என்ன வரப்போகுது? 0 வரப்போகுது. எழுதலாம் எழுதலாதா? எழுதி கொள்ளலாம். அப்ப இதுல இருந்து நாங்க படிச்சாங்க பிள்ளைகள் ஐக்காவியையும் நாங்கள் பெருக்கிக்கல ஒன்றாகும் ஒன்றாக இல்ல. இந்த ஐக்காவியை நாங்கள் ஒன்றாக்கினோம் என்றால் என்ன வரப்போகுது? ஆல்பா சக 2 ஆல்பா சக 2 இன்டு ஆல்பா மைனஸ் 1 என்று வரப்போறார். ஆல்பா மைனஸ் 1 என்று வரப்போறார். அதே நேரம் இந்த 2 மடங்கு ஆல்பா மைனஸ் 1ஐயும் மைனஸ் ஆல்பா இதையும் நாங்க பெருக்கிக்கல மைனஸ் 2 மடங்கு ஆல்பா மைனஸ் 1 ஆல்பா மைனஸ் 1 என்றவர் வரப்போற. அதே நேரம் இந்த இடத்துல என்ன வரப்போகுது? ஒரு 2 பிளஸ் ஆல்பான்றவர் வரப்போற 2 பிளஸ் ஆல்பான்றவர் வரப்போற. விளங்குதா? அப்ப பாத்தீங்கன்னா ஒரு இருபடி சமன்பாடு என்ற வடிவத்துல வரப்போகுது போல கிடக்குது. என்ன இருபடி சமன்பாடு என்ற வடிவத்துல வரப்போற மாதிரி கிடக்குது. போட்டு சுருக்கிறதான வேலை அப்படி சுருக்கினோம் என்றால் எங்களோட ஆன்சர் எடுக்கலாமா இல்லையா? எடுத்துக்கொள்ளலாம். நாங்க ஒரு வேலை செய்யலாம். 2 இடத்துலயும் இருந்து ஒரு ஆல்பா பிளஸ் 2 வந்து பொது எடுக்கலாம் போல கிடக்கு. ஆல்பா பிளஸ் 2 வந்து நாங்க பொது எடுத்து விட்டோம் என்றால் இந்த இடத்துல இருந்து ஒரு ஆல்பா பிளஸ் 2 பொது எடுக்கல ஒரு ஆல்பா மைனஸ் 1 வரப்போகுது. ஓகே வரட்டு. அதை விட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எங்களுக்கு என்ன வரப்போறாரா? ஒரு மைனஸ் டூ மடங்கு ஆல்பா மைனஸ் 1 என்றவர் வரப்போறார். ஆல்பா மைனஸ் 1 என்றவர் வரப்போறார். போட்டு சுருக்கிறதான வேலை சுருக்கினீங்கண்டா ஓகே. அப்ப இதுல இருந்து நான் இவரை வந்து இப்ப மேல் எழுதுறேன். இவரை வந்து அப்படியே சுருக்கல வந்து நான் மேல் எழுதி கொள்றேன். அப்ப மேல நீங்க அப்படியே எழுதி கொண்டீங்கண்டா சுருக்கல்லானே அப்படியே நீங்க சுருக்கி நீங்க ஒரு இருபடி சமன்பாடு என்ற வடிவத்தில் எழுதினீங்க என்றால் உங்களுக்கு கேரணி உங்களுக்கு வரப்போது என்னன்னு வரப்போகுது என்றால் ஆல்பா பிளஸ் 2 ஆல்பா பிளஸ் 2 என்றவர் வரப்போறார். அதே நேரம் ஆல்பா மைனஸ் 1 என்றவர் வரப்போறார். ஆல்பா மைனஸ் 1 சீக்வல் என்னன்னு வரப்போகுது? 0 வரப்போகுது. அப்ப நாங்க படிச்ச நாங்கள் 2 காரணிகளை பெருக்கிக்கல 0 பெறுதண்டா ஒன்று ஆல்பா பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 ஆக இருக்க வேணும் அல்லது ஆல்பா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 ஆக இருக்க வேணும். ஓமா இல்லையா? அப்ப இதுல இருந்து ஆல்பான்றவர் என்ன பெருமானத்தை எடுக்கலாம்டா? 2 என்ற பெருமானத்தை எடுக்கலாம் அல்லது ஆல்பான்றவர் என்ன பெருமானத்தை எடுக்கலாம்? 1 என்ற பெருமானத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 என்ற பெருமானத்தை எடுத்துக்கொள்ளலாம். சாரி, இதுல இருந்து ஆல்பா பிளஸ் 2 என்று இல்ல வரப்போகுது. ஆல்பா பிளஸ் 2 ஒன்றைக்குல ஆல்பான்றவர் மைனஸ் 2 என்ற பெருமானத்தை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது ஆல்பான்றவர் 1 என்ற பெருமானத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இதுல பிள்ளைகள் பாத்தீங்கன்னா அவன் ஏற்கனவே ஒரு தொடர்பு சொல்லி இருக்கிறான். ஆல்பான்றவர் பூஜ்ஜியத்திலும் பார்க்க பெருசா தான் இருக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆகவே இந்த 2 ஆன்சர்லயும் எங்களுக்கு எந்த ஆன்சர் இப்ப பொருத்தமாக இருக்க போகுது? ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 1 என்ற ஆன்சர் மட்டும்தான் எங்களுக்கு என்னமாக இருக்க போகுது என்றால் பொருத்தமாக இருக்க போகுது. விளங்குதா? ரைட். சின்ன கேள்வி உண்டு என்ன? அப்ப எங்களை தொடர்புகளை பிள்ளைகள் நாங்க சரியான முறையில் நாங்க கீறிட்டு போனோம்னு சொல்லிச்சுன்னா ஓகே. என்ன அதாவது எங்களுக்கு தந்த தரவு என்னண்டா இந்த ஓசி காவியம் ஏபி காவியம் வந்து ஒன்று கொண்டு செங்குத்தண்டா நாங்க என்ன படிச்சினாங்க? அந்த 2 காவியின் குற்று பெருக்கங்கள் வந்து பூஜ்ஜியமாக இருக்க போகுது. ஆகவே அந்த தொடர்பை பயன்படுத்தணும்டா எங்களுக்கு ஓசி காவியம் தேவை ஏபி காவியம் தேவை. அப்ப ஓசி காவியையும் நாங்க கண்டாச்சு ஏபி காவியையும் கண்டாச்சு. அதுல இருந்து அல்பாவில வந்து ஒரு தொடர்பு கொண்டு எடுத்துனாங்க. அதுல இருந்து என்னத்தை கண்டு கொண்டாச்சு? அல்பாவை நாங்க கண்டுட்டோம். விளங்குதா? ரைட். ஓகே ரைட். ஓகேன்னு சொல்லி சொன்னா எழுதிட்டு சொல்லுங்க. நாங்கள் அடுத்த கேள்வியை பார்த்து கொள்வோம். ஓகே ஓகேண்டா எழுதிட்டு சொல்லுங்க. அடுத்த கேள்வியை பார்த்து கொள்வோம். ஓகேண்டா எழுதிட்டு சொல்லுங்க. நாங்க அடுத்த கேள்வியை பார்த்துட்டு போவோம். சரியா? ரைட். இதுல வந்து சிஹெச் 023621 சொல்லி ஒரு கெஸ்ட் ஒரு ஆள் இருக்குது. அவர் வந்து ஒரு ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க. அவர் இந்த எனக்கு யாருன்னு சொல்லி தெரியல. அவருக்கு உங்களோட நேம்ல வந்து ஒரு ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம். அந்த சிஹெச் 023621 பார்ட்டிசிபென்ட். உங்களோட பேரை வந்து ஒரு போட்டுக்கொள்ளுங்க.
ரைட். ஓகே ஓகே. ரைட். ஓகேயா. அப்ப அப்ளை இப்ப பியூரா பாக்கைகள பிள்ளைகள் உங்களை ஒரு இந்த ஒரு கேள்வியின் சாராம்சத்தையே பார்க்கவே விளங்குது என்னென்றால் பியூர்ன்றது பிள்ளைகள் எங்களுக்கு கட்டாயம் வந்து அந்த தியரி வந்து நோமலா தெரிஞ்சிருக்கணும் பார்க்கவே விளங்குது. ஆனால் எங்களோட அப்ளைட பார்த்த வரைக்கும் எங்களோட முதலாவது கேள்வியில இருந்து இந்த ஆறாவது கேள்விய வரைக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு என்னத்தை பேஸ் பண்ணி இருக்குன்னா நாங்க பிசிக்ஸ்ல படிச்ச சாப்டரை பேஸ் பண்ணி தான் எங்களோட கேள்விகள் வந்து இருக்குது. என்ன எல்லாமே என்ன ஒன்று சக்தி காப்பு தத்துவத்தை பாவிச்சினாங்க, இன்னொன்று F7 பாவிச்சினாங்க, இன்னொன்று வேலை சக்தியில இருக்கிற வலுசமன் விசைதர வேகம் என்ற சமன்பாட்டை பாவிச்சினாங்க, இன்னொன்று என்ன எங்களோட உந்த காப்பு தத்துவம் அதாவது கணத்தாக்கும் முத்தல்ல இருக்கிற I7 ΔMB என்ற சமன்பாட்டை பாவிச்சினாங்க. அதே மாதிரி எங்கட என்ன காவிகள் தொடர்பான விவரத்தை வந்து நாங்கள் இங்க பார்த்துனாங்க. அப்ப அவளாந்தான் பிள்ளைகள் எங்களுக்கு இந்த அப்ளைட்ல இருக்கிறது. அதை வச்சுதான் நாங்கள் என்ன செய்ய போறோம், டிஃபரெண்ட் வெரைட்டியான கேள்விகள் வந்து தந்து கொண்டிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சமன்பாடை வந்து பாவிச்சுட்டு போனோம்டா. ஓகே என்ன ஓகே இல்லையா? ரைட். ஓகே. ஓகேண்டா பிள்ளைகள், இந்தியா கிளாஸ் வந்து இதோட வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணி கொள்வோம். எங்களோட அடுத்த கிளாஸ் வந்து அங்கால வந்து கண்டினியூஸா வந்து போய் கொண்டிருக்கும். நாளைக்கு வந்து உங்களுக்கு நாளை சனிக்கிழமை உங்களோட கிளாஸ் வந்து 2 மணியிலிருந்து 3:30 நடத்து கொள்ளும். அந்த கிளாஸ் வந்து எங்களோட தியரி கிளாஸ் தான் பிள்ளைகள் நடக்கும். பகைட்டையும் பிரியோத்தின் வந்து ஒரு சாப்டர் வந்து அந்த கிளாஸ்ல நடந்து கொள்ளும். அந்த கிளாஸ் வந்து ஒரு கிளாஸ்லயே நாளையாம் கிளாஸ்ல வந்து பிள்ளைகள் அது முடிஞ்சு கொள்ளும். அதுக்கு பிறகு வந்து நாங்க என்னன்னா இன்டிகிரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொள்வோம். சரியா?